எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இன்னிலிருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் தற்கொலை. இந்த கதையில வரக்கூடிய பெயர், நிகழ்வு, காலம் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. யாரையும் எதற்காகவும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது. தற்கொலை கதை முழுக்க முழுக்க பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கற்பனையான கதையாகும். அன்புள்ள அம்மா அப்பாவிற்கு நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா எனக்கு இதை தவிர வேற வழி இல்லை. நீலிமா இல்லாத இந்த உலகத்துல என்னால வாழ முடியாது. புரியுது. எனக்கும் நீலிமாவுக்கும் 3 வயசுல தர்னிஷ் இருந்தும் நான் தர்னிஷை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் நீலிமா தான். நீலிமா என்னை விட்டு போய் 3 மாசம் ஆகுது. என்னால் அவன் நினைவுகளோட வாழ முடியல. தர்னிஷை பார்த்துக்கறக்கு நீங்க, அப்பா, மகிழினி, கூடவே ஸ்வேதா, அத்தை, மாமான்னு எல்லாரும் இருக்காங்க. அதனால அந்த நம்பிக்கையோட நான் இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கிறேன். வருண், நீ ஏன் வருண் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணன்னு யாராவது கேள்வி கேட்டா எல்லாரும் என் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. என்னோட வாழ்க்கையை மொத்தமே நான் நீலிமாக்காக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அவன் என்னை விட்டுட்டு போய் இந்த 3 மாசம் என்னால் வாழ முடியல. ஏன் என்னால் ஒரு நடப்பினமாக கூட இங்கே இருக்க முடியல. அதனால்தான் இந்த முடிவு. என்ன அம்மா அப்பா எல்லாரும் மன்னிச்சுக்கணும். தர்னிஷை நீங்கள் எல்லாரும் பத்திரமா பார்த்துக்குங்க. கண்டிப்பாக தர்னிஷை என்னையும் நீலிமாவோட நீங்கள் நல்லா பார்த்துக்குவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். அம்மா, அப்பா, மகிழினி, அத்தை, மாமா, ஸ்வேதா, மாமா எல்லாருக்கும் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன். தர்னிஷ், அம்மா போன மாதிரியே அப்பா உன்னை விட்டுட்டு போகிறேன்னு நினைக்காத. உனக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அப்பாவை மன்னிச்சுக்கோ. என்னுடைய தற்கொலைக்கு யாருமே காரணம் கிடையாது. நான் சுயமா நீலிமா விட்டு வாழ முடியலைங்கிறதுனால எடுத்த ஒரு முடிவு தான். எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் தர்னிஷை பார்த்துக்குங்க. இப்படிக்கு அன்புள்ள வருண். அந்த லெட்டரை படிக்க படிக்கவே மகிழினியோட கண்கள்ல அப்படி கண்ணீர் வருது. பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் அந்த லெட்டரை வாங்கி, மேடம் இது உங்க தம்பியோட ஹேண்ட் ரைட்டிங் தானே, நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? அழுதுகிட்டு இருக்கக்கூடிய மகிழினி கண்ணில் இருக்கக்கூடிய கண்ணீரை தன்னோட ஷால் துப்பட்டாவால தொடச்சிக்கிட்டு ஆமா அப்படின்னு தலையாட்டுறா. பக்கத்தில் நின்றுக்கூடிய மகிழினியோட கணவர் ஒரு நோட்டை கொடுத்து, இதுதான் வருணோட ஹேண்ட் ரைட்டிங், வேணா கம்பேர் பண்ணிக்கங்க. நோட்டை வாங்கின இன்ஸ்பெக்டர் லெட்டரையும் அந்த நோட்ல இருக்கக்கூடிய ஹேண்ட் ரைட்டிங் ஃபுல்லா செக் பண்றாரு. ஆமா, அது வருணுடைய ஹேண்ட் ரைட்டிங் தான். செக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா அங்கிருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. வருண் இறந்து இன்னையோட 3 நாள் ஆகுது. அந்த வீட்டில் இப்படி ஒரு மயான அமைதி கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா நடந்துகிட்டு தான் இருக்குது. காரணம், வருணுடைய ஆசை மனைவி நீலிமா இறந்தது. என்ன விஷயம் அப்படின்னா, நீலிமாவும் சூசைட் தான், வருணும் சூசைட் தான். நீலிமா இறந்து போனதுக்கான காரணங்கள் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வருண் நீலிமாவை மறக்க முடியாம இறந்து போனது அங்க இருக்கிறவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. வருணோட அம்மா அப்பா சோஃபால உட்காந்துட்டு இருக்க, மகிழினி வருணுடைய கூட பிறந்த அக்கா மகிழினி தன்னோட வீட்டுக்கார் பசங்களோட ஸ்டெப்ஸ்ல உட்காந்துட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே படி வந்து மேலே போற மாதிரி இருக்கக்கூடிய அந்த அமைப்பு வீட்டுல கூட்டம் அங்கங்க நின்றுகிட்டே இருக்குது. இதுல நீலிமாவோட அம்மா அப்பா ஒரு ஓரமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, வருண் நீலிமாவோட பையன் தர்னிஷ் நீலிமாவோட அக்கா ஸ்வேதா கையில இருக்கிறான். தர்னிஷ்னுடைய நிலைமையை பார்க்க பார்க்க எல்லாருக்கும் அப்படி ஒரு ஆத்திரம் வருது. நீலிமாவும் முட்டாள்தனமான காரியம் பண்ணியிருக்கிறான், வருண் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு வருத்தம், அழுக. இப்போ ஒரு கேள்வி, தர்னிஷ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு. நீலிமாவோட வீட்டு சைடு இருக்கிறவங்க எவ்வளவோ கம்பல் பண்ணி கேட்டுமே வருணோட அம்மா அப்பா தர்னிஷ் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இல்லை. ஸ்வேதா உடனே முன்னாடி வந்து, அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. அத்தை மாமா சொல்றதுலையுமே லாஜிக் இருக்குல்ல. மாமாவோட ஞாபகமா இருக்கிறதே தர்னிஷ் தான். அவனை நம்ம கிட்ட கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க? டக்குன்னு நீலிமாவோட அப்பா, அதாவது ஸ்வேதாவோட அப்பா, கண்ணு நம்ம நீலிமா ஞாபகமாவும் நமக்கு இருக்கிறது தர்னிஷ் தான், நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லு. அப்பா, இப்படியே மாத்தி மாத்தி எல்லாரும் சண்டை கட்டினா இந்த குழந்தை என்னதான் பண்ணும்? மகிழினை பார்த்த ஸ்வேதா, அண்ணி எவ்வளோ நாள் இங்கேயே இருக்க முடியும்? அண்ணி கொஞ்ச நாள் இருப்பாங்க, அவங்களுக்கும் 2 பசங்க இருக்காங்க, என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. இப்படியே பேச்சு வளர்ந்துகிட்டே போக கடைசியில எனக்கு தான் உனக்கு தானுக்கு அப்புறம் உடனே ஸ்வேதா, யாரும் எதுவும் கவலைப்பட வேண்டாம்,
நான் தர்னிஷை பார்த்துக்கிறேன். உடனே ஸ்வேதாவோட அம்மா, ஏமா உனக்கும் நாளைக்கு கல்யாணம் காட்சி இதெல்லாம், மா எனக்கு கல்யாணமே ஆனாலும் பரவாயில்லம்மா, தர்னிஷோட தான் எனக்கு என் கல்யாணம் பண்ணிட்டு போறவரு ஒத்துக்கணும். தர்னிஷ் இல்லாம நான் போக மாட்டேம்மா. எனக்கு அவன் பையன் மாதிரி. என் தங்கச்சி நீலிமாவோட குழந்தை என் குழந்தை இல்லையாம்மா. எனக்கு என் குட்டி தங்கம் வேணும்மா. அத்தை, மாமா, தர்னிஷ் என் கூட இருக்கட்டும். உங்களுக்கு அவன் வேணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணினீங்கன்னா தர்னிஷ் கூட நானும் இங்கேயே இருக்கேன். எவ்வளோ நாள் முடியுமோ சொல்லுங்க. அவ்வளோ நாள் தர்னிஷ் கூட நான் இங்க இருந்துட்டு அதுக்கப்புறமா நான் எங்க வீட்டுக்கு போறேன். ஆனா தர்னிஷ் தான் இனிமேல் எனக்கு பையன். என்னை கல்யாணம் பண்ணிக்க போறவரு தர்னிஷோட சேர்த்து என்னை கல்யாணம் பண்ணிட்டாருன்னா நான் யாரா இருந்தாலும் கட்டிக்கிறேன். வயசு, சொத்து, பத்து, வேலை வாய்ப்பு, படிப்பு எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. என் தர்னிஷ் தான் எனக்கு முக்கியம். தங்கச்சி நீலிமாவோட குழந்தை தர்னிஷை இறுக்கி அணைச்சு கண்ணீர்ல மல்க அழுகக்கூடிய ஸ்வேதாவை பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாருடைய மனசும் உருக ஆரம்பிக்குது. டக்குன்னு நீலிமாவோட அம்மா அப்பா அவளோட கையை பிடிக்க வருணோட அம்மா அப்பா சுலோச்சனாவும் சுதாகரும் பக்கத்துல வந்து, சரிம்மா, தர்னிஷ் இங்க இருக்கட்டும், நீயும் இங்கிரு, எங்களுக்காக ஒரு மாசம் இங்கேயே தங்கியிரு, அதுக்கப்புறம் வேணும்னா நீ உங்க வீட்டுக்கே தர்னிஷை கூட்டிட்டு போ. எல்லாரும் ஒரு பரஸ்பரமான தீர்மானத்துக்கு வராங்க. வருணோட வீடும் நீலிமாவோட வீடும் அப்படி ஒன்றும் தூரம் கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 to 11 கிலோமீட்டர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தூரம். இருந்தாலும் இனிமேல் அடிக்கடி அங்க இங்கேங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. காரணம், நீலிமா மரணத்திலேயே குடும்பங்களுக்குள்ள ஏற்பட்ட பிளவு தான். நீலிமா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வருண் மேலேயும் வருண் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் பயங்கர சந்தேகம் இருக்க, இப்போ வருண் இறந்தது சுலோச்சனாவுக்கும் சுதாகருக்கும் இன்னும் நீலிமா குடும்பத்து மேல ஏதோ ஒரு வெறுப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது. வருணுடைய இறப்புக்கான சடங்குகள் 3 நாள்ல ஏதோ ஓரளவுக்கு முடிய எல்லாரும் அவங்க இடத்துக்கு போறாங்க. சுலோச்சனா, சுதாகர், அதாவது வருணுடைய அம்மா அப்பா அந்த ரூம்ல இருக்க, கீழே மகிழினி தன்னோட குடும்பத்தோட இருக்கிறாங்க. வீடே வெறிச்சோடி இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்வேதா கீழே வருண் நீலிமாவோட ரூம்ல தர்னிஷை வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. பெட்ரூம்ல உட்காந்து ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்கக்கூடிய சுலோச்சனாவோட பக்கத்துல போய் நிக்கிறாரு சுதாகர். வருணோட அம்மா சுலோச்சனா ஜன்னல் வழியா ஏதோ ஒன்ன பார்த்துட்டு இருக்க, பக்கத்துல போய் நின்ன சுதாகர், சுலோச்சனா சொல்லுங்க, ஏண்டா, ஏன் இப்படி இருக்க, எப்படிங்க இருக்க, ஏன் வாய் விட்டு கூட அழுக மாட்டேயா, பையன் இறந்து போனதுக்கு உனக்கு அந்த அளவுக்கு அழுக வரலையா, உன் மனசு என்ன அந்த அளவுக்கு கல்லாயிடுச்சா? எதுவுமே பேசாம ஜன்னல் வழியா எதையோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சுலோச்சனா அப்பையும் கல்லு மாதிரிதான் உட்காந்துருக்குறாங்க. சுலோச்சனா, ஏன் வருண் மேல உனக்கு அவ்வளோ கோவமா? டக்குன்னு சுதாகரை பார்த்து, பின்னென்னங்க கோவம் இருக்காதா? நீலிமாவும் வருணுமே லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எத்தனை நாள் நான் சொல்லியிருக்கேன் நீலிமா கூட சண்டை கட்டாத, நீலிமா கூட சண்டை கட்டாத அப்படின்னு. ஆனா அவன் எப்ப பாரு அவ கூட சண்டை. அந்த பொண்ணு அந்த கன்சீவா இருக்கிற நேரத்துல கூட எத்தனை கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறா. ஒரு மாமியாரா ஒரு மருமகளுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு யார் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை. நீலிமா இறந்ததுக்கு அவனுடைய பயங்கரமான கோவம் தான் காரணம். அதெல்லாம் தாங்க மாட்டாம தான் அந்த பொண்ணு இறந்துட்டாலும் என்னமோ. எத்தனை பிரச்சனை, எத்தனை விதமான விஷயங்கள் நடந்திருக்கு. இன்னைக்கு வந்துட்டு போன நீலிமாவோட அம்மா அப்பா ஏதாவது மூஞ்சி கொடுத்து பேசுனாங்களா? அந்த பொண்ணை இவன் என்னென்ன பண்ணியிருக்கான்னு அவங்களுக்கு தெரியாமையா போயிடுச்சு. அதுலேயும் தர்னிஷ் பிறந்தான். இன்னைக்கு நீலிமா இறந்து இந்த 3 மாசத்துல பைத்தியக்கார மாதிரி சுத்துறவன் அவன் உயிரோடு இருக்கும்போதே அவளை நல்லா பார்த்துருந்தானா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காதல்லங்க. எனக்கு மனசு விட்டு போச்சுங்க. அதுக்கு 2 காரணம். நீலிமா தான் மனசு நொந்து சூசைட் பண்ணிக்கிட்டதுக்கு இவனும் ஒரு காரணமா இருக்கலாம். இன்னொன்று, நடந்தது நடந்துருச்சு, அடுத்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள தர்னிஷ் அவனை ஞாபகம் கூட இல்லாம இந்த வருண் சூசைட் பண்ணிக்கிட்டான். இந்த தர்னிஷோட ஞாபகம் அவனுக்கு வரலையாங்க. அந்த 3 வயசு குழந்தை என்னங்க பண்ணுச்சு? அதுக்கு அம்மா அப்பா இல்லாம அது என்னங்க பண்ணும்? சொல்லிட்டு இருக்கும் பொழுதே சுலோச்சனாவுக்கு கோபம் வர ஆரம்பிக்குது. ஆனா சுதாகர் அதை புரிஞ்சுக்கிட்டு தோல்ல கையை வச்சு ஆறுதல் சொல்றாரு. அப்போ அவங்களுடைய ரூம் தட்டப்படுது. யாருப்பா, வாங்க. தட்டிட்டு உள்ள வரா மகிழினி. மகிழினியை பார்த்த அம்மா அப்பா 2 பேரும் எந்திரிச்சு நிக்க, என்னம்மா புதுசா தட்டிட்டு வர? இல்லம்மா, சும்மாதான், நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறதுக்காக உங்க 2 பேத்துக்கிட்ட வந்தேன். சொல்லுமா, என்ன விஷயம்? அம்மா,
நீலிமா இறந்த போதே அந்த மரணத்துல எனக்கு பயங்கர சந்தேகம் இருந்துச்சு. இப்போ நம்ம வருணும் இறந்திருக்கான். எனக்கு என்னமோ இந்த ரெண்டுமே தற்கொலையா இருக்குமான்னு சந்தேகமா இருக்குது. சுலோச்சனாவும் சுதாகரும் மாத்தி மாத்தி மூஞ்சியை பார்த்துக்கிட்டு புருவ சுருக்களோட மகிழினியை பார்த்து, என்னம்மா தெள்ள தெளிவா ரெண்டு பேரும் சூசைட் பண்ணியிருக்காங்க. நீலிமா மருந்து குடிச்சு செத்துருக்கா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை டாக்டர்ஸ் பார்த்துட்டாங்க. உன் தம்பி அறிவு கெட்டவன் தூக்கு மாட்டி இறந்து போயிருக்கிறான். இது எப்படிம்மா கொலைன்னு சொல்ல முடியும்? எந்த விதமான அடையாளங்களும் வெளியிலேருந்து வந்து கொலை பண்ணதாவோ இல்லை வேற விதமாக கொலை பண்ணதாவோ அடையாளங்கள் கிடையாது. பக்காவார் கைரேகைகள், அவங்களோட சுயநிலைவில் எழுதப்பட்ட கடிதங்கள், இதை விட வேற என்ன சாட்சியமா தேவைப்படுது? இல்லப்பா, எனக்கு மனசு ஒத்துக்கல. நீலிமா நல்லாதான்ப்பா இருந்தா. நல்லா இருக்கும் பொழுது எதுக்குப்பா தேவையில்லாம சூசைட் பண்ணிக்கணும்? முன்னாடி வந்த சுலோச்சனா மகிழினியோட கையை பிடிச்சு, கண்ணு, எனக்கும் நம்ம வீட்டுக்கும் நடக்கக்கூடிய சில விஷயங்களை வெளியில சொல்றதுக்கு விருப்பம் கிடையாது. உனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும். அப்படி நான் ஒரு சில விஷயங்களை மறைச்சதுல வருணுக்கும் நீலிமாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஒன்று. அதில் தான் நீலிமா மனசுடைஞ்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். வெளியில தெரிஞ்சுன்னா வருண் மேலே தேவையில்லாமல் ஏதாவது கேஸ் வந்துருமோன்னு பயந்துக்கிட்டு தான் நானும் அப்பாவும் வெளியில் சொல்லாமல் இருந்தோம். இப்போ நீலிமா தன்னால தான் இறந்துட்டாலோ என்னமோ நினச்சி தர்னிஷை கூட கொஞ்சம் கூட யோசிக்காம வருண் இந்த தப்பை பண்ணியிருக்கான். மற்றபடி வேற இல்லை. நீ போட்டு குழப்பிக்காதம்மா. இல்லைம்மா, நான் இதை போட்டு குழப்பிக்கல. இருந்தாலும் நீலிமா கொலையை விட எனக்கு வருணுடைய கொலையில பெரிய சந்தேகம் இருக்கு. முன்னாடி வந்த சுதாகர் ரெண்டு கொலையே இல்லை கண்ணு, ரெண்டு தற்கொலை. அப்பா, திரும்ப திரும்ப என்ன சொல்ல வைக்காதீங்கப்பா. ரெண்டு பேத்தினுடைய மரணத்துலேயுமே நிச்சயமா கொலைதானா இல்லையா இல்லை தற்கொலையா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கணும்னா நான் போலீஸ்கிட்ட போய் தான் ஆகணும். இந்த வார்த்தையை கேட்ட ரெண்டு பேர்த்தோட மூஞ்சிலையுமே அப்படி ஒரு அதிர்ச்சி. சுலோச்சனா வேகமா வந்து பெண்ணோட கையை பிடிச்சு, மா அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிடாதம்மா, குடும்ப மானமே போயிடும். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? குடும்பம்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவங்கள் இருக்கதான் செய்யும். அதுக்கு நீலிமா இறந்ததும் அவளை நினைச்சு நினைச்சு உன் தம்பி இறந்ததுக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. மா ப்ளீஸ், நீ என்னை என்ன கன்வின்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நான் போலீஸ்க்கு போக தான் போறேன். ரெண்டு பேத்தினுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நான் கண்டுபிடிக்க தான் போறேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மறுபடியும் நான் என்னன்னு செக் பண்ண சொல்ல போறேன். லெட்டர்ஸ் ரெண்டு பேருமே அவங்க எழுதுனாங்களான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா நீலிமாவை பத்தி எனக்கு தெரியுமோ தெரியாதோ, வருணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். வருண் அந்த அளவுக்கு கோலை கிடையாது. ஏம்மா, அவன் லைஃப்ல எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கான். எத்தனை சூழ்நிலையில என்னையை காப்பாத்திருக்கிறான். ஏன் என் மேரேஜ் சமயத்துல வந்த பிரச்சனையை அவன் எவ்வளோ நல்லா எந்த அளவுக்கு கொண்டாந்து சாமாத்தியமா தீர்த்து வச்சான். இதெல்லாம் உனக்கு தெரியாதா என்ன? இன்னும் யோசிச்சுப்பாரு. சின்ன வயசுல உனக்கும் அப்பாவுக்கும் ப்ராப்ளம் வந்து நீ ஒரு வாட்டி அம்மாயி வீட்டுக்கு கோச்சிட்டு போயிட்டு அங்க நடந்த பெரிய பிரச்சனையில மாமாவை அந்த வயசுலயே எதிர்த்து பேசி மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தவன் அவன் தான். வருண் எவ்வளோ தைரியமானவன் எனக்கு நல்லாவே தெரியும். புருஷ முன்னாட்டிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு தேவையில்லை. அப்பப்ப நான் நீலிமா வாயால கேள்விப்பட்டு இருக்கேன். ஆனா அதுக்காக நீலிமா இறக்குற அளவுக்கு அவன் ஒன்றும் கொடுமைக்காரன் இல்லை. அந்த அளவுக்கு அவன் கொடுமையும் பண்ணல. நீதான் நீலிமாவை தேவையில்லாம அவ அதுக்காக தான் இறந்துருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கிற. எனக்கு அதெல்லாம் செகண்ட் தான். பட் எனக்கு என் தம்பி எப்படின்னு தெரியும். இந்த வருண் அவன் இறந்ததுக்கான காரணம் தற்கொலையா இருக்கும் அப்படிங்கிறது என்னால் நம்ப முடியலம்மா. உடனே அதுக்கு சுதாகர், சரிம்மா, அப்படியே நீ போலீஸ்க்கு போனாலும் இன்னைக்கு வந்து இன்ஸ்பெக்டர் தான் வந்து மறுபடியும் என்கொயரி பண்ணுவார். ஏற்கனவே அவர் வந்து எல்லாமே விசாரித்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் செக் பண்ணி லெட்டர் எல்லாத்தையும் வாங்கி ஹேண்ட் ரைட்டிங் செக் பண்ணி கம்ப்ளீட்டாக பக்காவாக எல்லாத்தையும் தெரிஞ்சு அதுக்கப்புறமா தான் இது தற்கொலைன்னு கன்ஃபார்ம் பண்ணி ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்லும் பொழுதே நம்ம சொல்லிதாம்மா இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நம்ம என்னம்மா பண்ண முடியும்? நீயா தேவையில்லாம மறுபடியும் போய் சொல்லி அவர் உன்னை தான் சொல்ல போகிறாருமா. அதுவும் இதெல்லாம் நமக்கு. அப்பா, நான் ஒன்று இந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட போகிறேன்னு சொல்லலையே. மகளினி இப்படி சொன்ன உடனே ரெண்டு பேரும் மறுபடியுமே ஒரு சந்தேக பார்வையோட மகளினியை பார்க்க, ஆமாப்பா, நான் கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் இப்போ வந்துட்டு போனவர்கிட்ட போக போகிறது கிடையாது. எனக்குன்னு நம்பிக்கையான ஒரு ஆள் இருக்கிறா. அவன் மூலமாக தான் நான் போக போகிறேன். யாருமா? யாரு சொல்லு? உனக்கு தெரியுமேம்மா, என் ஃப்ரெண்டு மதி, இன்ஸ்பெக்டர் மதி. யாரு? அந்த பொண்ணு உன் கூட இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கப்புறமா போலீஸ் ட்ரைனிங் போய் போலீஸ் ஆச்சே, அந்த பொண்ணா? ஆ, அவளேதாம்மா. அவளுக்கு நான் இந்த விஷயத்த சொல்ல போகிறேன். ஆனால் அந்த பொண்ணு இந்த ஊரே கிடையாதேம்மா. தெரியும்மா, அவள் இந்த ஊரே கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் வருணுடைய கொலையில கண்டிப்பாக அவள் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவா. எனக்கு மதி மேலே நிறைய நம்பிக்கை இருக்கு.
மதி என் ஃப்ரெண்டா மட்டும் இல்லாம இன்ஸ்பெக்டர் மதியா இங்க வரப்போறா. என் தம்பி வரணும். என் தம்பி பொண்டாட்டி நீலிமாவும் இறந்ததுக்கான காரணங்கள் என்ன ஏதுங்கிறது கண்டிப்பா அவ கண்டுபிடிப்பா. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேம்மா, நிச்சயமா நீலிமாவோட மரணமும் வருணுடைய மரணமும் தற்கொலை கிடையவே கிடையாது. 2 பேத்தினுடைய மரணத்துக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் ஒளிஞ்சிட்டு இருக்குது. அது என்ன ஏது அப்படிங்கிறத நிச்சயமா நான் வெளிச்சம் போட்டு வெளியில கொண்டு வருவேன். அப்படி வெளியில கொண்டு வரும் பொழுது உண்மையான குற்றவாளிகள் யாரா இருந்தாலும் தக்க தண்டனை வாங்கி கொடுப்பேன். என் உள் மனசுக்கு சொல்ற விஷயம் ஒரு நாள்ல ஒரு நாள் நிச்சயமா உங்களுக்கு புரியும். அங்க நின்று கண்ணு கலங்க ஸ்ட்ராங்கா சொல்ல போற மகிழினியை பார்த்து அவங்க அம்மா அப்பா 2 பேத்துக்கும் பெரிய ஆச்சரியமா தான் இருந்துச்சு. எதுக்குடா இவ தேவையில்லாம மறுபடியும் இந்த விஷயத்த கலரலாம் அப்படின்னு சுலோச்சனா நினைச்சாலும் சுதாகருக்கு என்னமோ மகிழினி சொல்றது சரிங்கிற மாதிரி பட்டுச்சு. லோக்கல் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ் யாரையுமே கூப்பிடாம தன்னோட ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டர் மதிய ஹெல்ப் கூப்பிட போற மகிழினி நிஜமாலுமே நீலிமா வருண் மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைய கண்டுபிடிப்பாங்களா என்ன? வீட்டு வாசலுக்கும் உள்ள ஹாலுக்குமா நடந்துட்டு இருக்கிறா மகிழினி. மகிழினியை பார்த்த அவங்க அம்மா, என்ன மகிழினி எவ்வளோ நேரம் தான் நடந்துக்கிட்டே இருப்ப? கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அம்மாவோட வார்த்தை அப்பாவோட வார்த்தை யாருடைய வார்த்தையும் கேட்கவே இல்லை. தர்னிஷை ரூம்ல வச்சு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்வேதா கூட 2 வாட்டி என்ன அண்ணின்னு கேட்டு ஒன்றும் இல்லைன்னு பட்டுப்படாம சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கிறா. வெளியில எட்டி பார்க்க ஹாலுக்கு வர இப்படியே இருக்க அவ எதிர்பார்த்துட்டு இருந்த நேரம் கரெக்டா வருது. ஒரு கார் ஒன்று வீட்டு வாசல்ல வந்து நிற்க வேகமாக எட்டி பார்த்தவளுக்கு அதுலேருந்து இன்ஸ்பெக்டர் மதி இறங்குறது நல்லா தெரியுது. நல்லா அழகா சுடிதார் போட்டுக்கிட்டு இன்ஸ்பெக்டரா வராமல் மகிழினியோட ஃப்ரெண்டாக வந்திருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் மதியை பக்கத்தில் போய் கையை பிடிச்சு ரொம்ப ஆரவாரமாக வரவேற்கிறா. மதியம் அதுக்கேற்ற மாதிரி திருப்பி எல்லாத்தையும் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. மதி உள்ளே என்ட்ரான உடனே அவளை பார்த்து நின்றுக்கூடிய மகிழினியோட அம்மா அப்பா ஸ்வேதா கையில் இருக்கக்கூடிய தர்னிஷ் எல்லாரையும் பார்த்த மகிழினி, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இதான் நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டு மதி, அவ நம்மளை பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்திருக்கா. வாமா வா. மகிழினியோட அப்பா கூப்பிட பின்னாடியே மகிழினியோட அம்மா சொல்ல ஸ்வேதாவும் சொல்ல எல்லார்கிட்டையும் கொஞ்ச நேரம் பேசுகிறா. டீ காஃபிலாம் வந்து குடிச்சதுக்கு அப்புறமா மகிழினி மதியை பார்த்து, ரூம் வரையா கொஞ்சம் பேசணும் சொன்ன அடுத்த நிமிஷம் அங்கே இருக்கிற 3 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உடனே மகிழினியோட அம்மா சுலோச்சனா, ஏம்மா இங்கே பேசுங்களே என்ன விஷயம்? டக்குன்னு மகிழினி அவங்க அம்மாவை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் மதியை பார்க்க, நாம் கொஞ்ச நேரம் உள்ளே பேசிகிட்டு இருக்கலாம். அம்மா நீ லஞ்ச் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுமா சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் மதியை கூட்டிட்டு மகிழினி உள்ளே போயிடுறா. உள்ளே போன மகிழினி மதியை பார்த்து ஒன்றுமே பேசாமல் உட்காந்துருக்க மதி பேச ஆரம்பிக்கிறா. என்னாச்சு? நீ சொன்ன விஷயத்துக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். உன் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்ல? இல்லை அம்மா அப்பாவுக்கு தெரியும், ஸ்வேதாவுக்கு தெரியாது. ஸ்வேதாவுக்கு தெரியாமல் இருக்கிறதே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சரி மகிழினி, நேற்று நீ எனக்கு ஃபோன் பண்ணி தம்பி இறந்துட்டான், அவனுடைய மரணத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி தம்பியோட ஒய்ஃப் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னேன். 2 பேருமே தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். ஆனால் ஃபுல் டீட்டெயில் என்னன்னு கேட்டதுக்கு நேரில் வான்னு சொல்லிட்டேன். இன்ஸ்பெக்டர் மதி அடுத்த வார்த்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே, சாரி மதி, இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால தான் உன்னை வர சொன்னேன். நீ எதுவும் சேச்சா மகிழினி, நான் இங்கே வந்ததுனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் ஒரு ஃப்ரெண்டாக மட்டும் வராமல் இன்ஸ்பெக்டராக வந்திருக்கேன்னா அதில் எனக்கு கடமை இருக்குன்னு தானே அர்த்தம். பட் இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ்கிட்டேயோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஷன்லேயோ நீ ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது? ஏன்னா நான் இங்கேருந்து 45 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன். இதை நான் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரில. யோசிச்ச மகிழினி ஒரு பெருமூச்சோட, இல்லை மதி, இந்த கேஸை ஒரு போலீஸ்கிட்ட கொண்டே கொடுத்து அதை ஃபார்முலா டீல் பண்ண நான் ரெடியாக இல்லை. ஏன்னா ஃபார்முலா டீல் பண்ணால் என் தம்பியோட மரணத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக வெளியில் வராது. ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு போன இன்ஸ்பெக்டர் நீலிமா எழுதின லெட்டர், என் தம்பி எழுதின லெட்டர், இந்த 2ஐயும் செக் பண்ணி அவங்க ஹேண்ட் ரைட்டிங்கை வெரிஃபை பண்ணி வந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கொலை கிடையாது தற்கொலைன்னு சொல்லிட்டாரு. டக்குன்னு இன்ஸ்பெக்டர் மதி, அப்படியா, சரி, நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற அதெல்லாம் சொல்லு. அதுக்கு முன்னாடி நீ என்னெல்லாம் ரிப்போர்ட் வச்சிருக்கியோ எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு பார்க்கலாம். தன்னோட பீரோவில் இருந்து ஒரு ஃபைல் எடுத்துக்கூடாது இன்ஸ்பெக்டர் மதியிட்ட கொடுக்க அதை ரொம்ப நேரமாக உத்து பார்த்துட்ருக்கிறா. கரெக்டாக மகிழினியோட ரூம் கதவு தட்டப்பட அவள் லைட்டாக திறந்துருக்கக்கூடிய கதவு வழியாக யார் இருக்காங்கன்னு எட்டி பார்க்க வெளியில் அம்மா நின்றுட்டுருக்காங்க. அம்மா நிற்கிறத பார்த்தவ கதவை திறந்து, என்னம்மா? இல்லைம்மா, மதிக்கும் உனக்கும் பாயாசம் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. ஏம்மா? அது நாங்கள் மதியம் சாப்பிடும்போதே சாப்பிட்டுக்கிறோமே. இல்லைம்மா, இப்போ தானே 11 ஆகுது,
நான் வேறு ஸ்வீட் பண்ணுறேன், நீங்கள் இதை சாப்பிடுங்க. மதிக்கு பாயாசம் பிடிக்கும்னு நீ சொன்னல, அதனால பருப்பு பாயாசம் தேங்காய் போட்டு பண்ணியிருக்கேன். அம்மா சொல்லிக்கிட்டே பாயாசத்தோட உள்ளே வந்து டேபிளில் வச்சுட்டு 2 நிமிஷம் அங்கேயே நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மகளினி, சரிம்மா நீ போய் சமையலை பாரு. இல்லைம்மா, நீங்கள் வந்து ஹாலில் உட்காந்து பேசலாம்ல, நானும் மதியம் பர்சனலாக பேசிகிட்டு இருக்கோம்மா. என்ன கண்ணு, தம்பியோட மரணத்தை பற்றி தான் பேச போகிறோன்னு நேற்றே நீ என்கிட்ட சொல்லிட்ட. அப்படி இருக்கும் பொழுது அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் பொழுதே அப்பாவோட சத்தம் கேட்க திரும்பி பார்க்க சுதாகர் உள்ளே என்ட்ராகிறாரு. என்னாச்சு, பாயாசம் குடிச்சாங்களா? குடிக்க போகிறாங்க. எதுக்கு இங்கே ஹாலில் வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமாண்டா மகிழினி, என்ன ப்ராப்ளம்? வா நம்ம ஹாலில் உட்காந்து பேசலாம். நானும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்குவேன்ல. எனக்கும் நீ சொல்கிற விஷயங்கள்லாம் சரின்னு தான் படுது. அப்பா, ஸ்வேதா இருக்கா, ஸ்வேதாக்கு இது தெரிய வேணான்னு நான் நினைக்கிறேன். அவளே நம்ம கூட பட்டுப்படாமல் இருக்கும் பொழுது நாம் அப்படி இருந்துக்கிறது தான் நல்லது. அதுக்குள்ள மகிழினியோட பசங்க வெளியில வந்து மகிழினியோட அம்மாவை கூப்பிட சுலோச்சனா அங்கேருந்து போகிறாங்க. போகும் பொழுது திரும்பி பார்த்து மகிழினியை ஒரு மாதிரி பார்த்துட்டு கதவை சாத்துறாங்க. மகிழினியோட மனசுக்குள்ள என்னென்னமோ எண்ணங்கள் ஓட திரும்பி பார்க்க இன்ஸ்பெக்டர் மதி இது எதையுமே கண்டுக்காம அந்த ஃபைலை படித்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, மகிழினி, இதில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டேட்டா பக்காவாக இருக்குது. நீலிமாவோட ஹேண்ட் ரைட்டிங்கும் நீ கொடுத்த நோட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. உன் தம்பியோட ஹேண்ட் ரைட்டிங்கும் அதே மாதிரி மேட்ச் ஆகிருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பிரகாரம் நீலிமாவோட மரணத்துக்கும் உன் தம்பியோட இறப்புக்கும் வேறு எந்த விதமான அடையாளம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது பக்காவாக 100% சூசைட் தான். இதை நம்ம தொடர்றது வேஸ்ட்டு. மகளினி உடனே இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு நெத்தியில் கையை வச்சுட்டு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு மதியை பார்க்கறதுக்குள்ள மதி எந்திரிச்சு வந்து மகளினியோட தோலை பிடிச்சு, புரியுது, சின்ன வயசுலேருந்து ஒன்றுமத்தா வளர்ந்த தம்பி உன்னை விட்டுட்டு போயிட்டான், அதனால உன்னால் தாங்கிக்க முடியல. பட் என்னுடைய போலீஸ் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன்டா மகிழினி, இது கண்டிப்பாக தற்கொலையாக தான் இருக்கும். இந்த தற்கொலைகளை நாம் மறுபடியும் தோணுனோம்னாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பதில் தற்கொலை தான். அதில் தோல்வி தான் நம்ம சந்திப்புமே தவிர வேறு எந்த புது விஷயம் நம்ம கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்காக நம்ம இந்த கேஸை எடுத்துக்கிட்டு? மதி, இது தற்கொலை தான் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. மகளினி இப்படி சொன்ன உடனே ஒரு நிமிஷம் புருவத்தை சுருக்குன மதி மறுபடியும் மகளினி பேச்சை கேட்க ஆரம்பிக்கிறா. மரணம் அப்படிங்கிறது ஒருத்தர் கத்தியால் குத்தியோ இல்லை குரவழி நசுக்கியோ விஷத்தை வச்சு கொடுத்தோ வர்றது மட்டும் கிடையாது. தனக்குத்தானே தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டுறதும் தப்பு தானே. இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய மதிக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அவள் கேட்ட வரிகள் மட்டும் மனசுக்குள்ளே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. சொல்லு மதி, நம்மளை ஒருத்தர் ஃபிசிக்கலாக டச் பண்ணாமையே கொல்ல முடியும் அப்படிங்கிறது உண்மைதானே? ஆ, எஸ், நிறையா இருக்கே. இப்போது ஒருத்தர் வார்த்தையை தப்பாக யூஸ் பண்ணிட்டாங்க, அந்த வார்த்தையை கேட்டு ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டாங்க. அந்த தப்பாக வார்த்தையை யூஸ் பண்ணவங்க அவங்க மேலே தப்பு இருக்குதானே? அந்த மாதிரி தான் இது நடந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஆனால் மகிழினி, நீ சொல்கிற மாதிரி வார்த்தைகள்னால இறந்துட்டாங்கிறதுக்காக யார் திட்டுனாங்க என்ன பண்ணுனாங்கன்னு பார்த்து கேஸ் போடணும்னா ஈவன் எம்எல்ஏ கேஸ் போட வேண்டிய சூழ்நிலை வருமே. இல்லை மதி, நான் சொல்கிறது வேற. மரணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக திட்டாமல் ஏதோ ஒரு கோவத்தில் திட்டி ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அது வேற. ஆனால் இங்கே வருணோட கணக்கு அப்படி கிடையாது. வருண் சாகணும், வருண் தானாகவே சாகணும்னு அவனை மரணம் வரைக்கும் தள்ளிட்டு போயிருக்கிறாங்க. அந்த மரணத்தை வரைக்கும் அவனை தள்ளிட்டு போனது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். உன்னால் முடியும் மதி, அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஒரு ஃபார்மலான இன்ஸ்பெக்டரோ ஒரு போலீஸோ இந்த கேஸை ஹேண்டில் பண்ணாங்கன்னா இந்த ஃபைல் க்ளோஸ்டு, ஆமாம் சூசைட் அப்படின்னு. ஆனால் என் தம்பியோட மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தூண்டல், அந்த காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நிச்சயமாக சொல்கிறேன், நீலிமா ஏதோ ஒரு கோவத்தில் மரணத்தை தழுவி இருந்தாலும் வருண் தெளிவாக யோசிக்கிறவன். ஏன்னா அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டான சம்பவங்கள் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய வருண் இந்த மரணத்தை செஞ்சுருக்கிறான்னா, தனக்குத்தானே தண்டனை கொடுத்துக்கிட்டான்னா அவனை யாரோ தூண்டியிருக்காங்க. அந்த தூண்டப்பட்ட ஆள் யாருன்னு எனக்கு தெரியணும். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மகிழினி கண்டிப்பாக வருணோட மரணத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கிறா. ஆனால் அவளுடைய நோக்கம், அவளுடைய பார்வை வேறு திசையில் இருக்குன்னு மதிக்கு புரியுது. அவள் சொன்ன மாதிரி சாதாரண போலீஸ் இதை ஹேண்டில் பண்ணாங்கன்னா நிச்சயமாக இந்த கேஸ் ஒரு தற்கொலை அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மதிக்கு மகிழினி எந்த வழியில் கேஸை பார்க்க சொல்கிறான்னு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அதனால மதியினுடைய அடுத்த கேள்வி, சரி உனக்கு யார் யார் மேலே என்னென்ன சந்தேகம் இருக்குன்னு சொல்லு, அந்த கோணத்தில் நாம் விசாரித்து பார்க்கலாம். நமக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு
க்ளூ கிடைக்கும். மதி, எனக்கு சந்தேகம் இருக்கிற ஆட்களை நீ நேராக விசாரிக்க முடியாது. எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். இந்த கேஸை வேற யாரோ மேலே விசாரிக்கிற மாதிரி நான் சந்தேகப்படுற ஆட்களை நீ விசாரிக்கணும். ஒருவேளை குற்றவாளிகள் அவங்களதான் தெரிஞ்சுன்னா நீ என்ன வேணாலும் ஸ்டெப் எடு. சரி மகிழினி, உன் பக்கம் இருக்கக்கூடிய அந்த சந்தேகத்தை சொல்லு. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கேஸை உன் லைனில் நான் கொண்டு போகிறேன். நீலிமாவும் ஸ்வேதாவும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி. வருணுக்கு முதல்ல ஃப்ரெண்டானது ஸ்வேதா தான். அதுக்கப்புறமா தான் அவளோட தங்கச்சி நீலிமா வருணுக்கு தெரிய வந்துச்சு. இவங்க 3 பேருமே எப்போவுமே கேஷுவலாக பேசிக்குவாங்க, எங்காவது போவாங்க வருவாங்க. இவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குது. ஆனால் நீலிமா வருணை லவ் பண்ணா. வருண் நீலிமாவை லவ் பண்ண கிடையாது. அவனுடைய ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இருந்தது ஸ்வேதா தான். ஸ்வேதாவுக்கும் அந்த ஒப்பீனியன் இருந்துச்சு. பட் பார்த்தா ஸ்வேதாவுக்கும் வருணுக்கும் ஈகோ பிரச்சனை நிறையா வந்துக்கிட்டு இருக்கும். வருணுக்கும் ஸ்வேதாவுக்கு இடையில என்ன இருக்குது, நீலிமா வருணை என்னவா நினைக்கிறாங்கிற எல்லா விஷயத்தையுமே வருண் என்கிட்ட ஷேர் பண்ணுவான். நார்மலான அக்கா தம்பியாக இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் போய் ஷேர் பண்ணுறது உண்டு. அப்படி ஒரு நாள் ஷேர் பண்ணும் பொழுது தான் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஐடியாவில் வருண் இருந்தான். அன்ஃபார்ச்சுனேட்டாக அது 2 monthsலேயே 2 பேத்துக்குள்ளே ஒரு பிரிவை ஏற்படுத்திருச்சு. அதே நேரத்தில் ஸ்வேதாவுக்கு வேறு பக்கம் மாப்பிள்ளை பார்த்தாங்க. இந்த கோவத்தில் நீலிமாவோட லவ்வை புரிஞ்சுக்கிட்டு வருண் நீலிமாவுக்கு ஓகே சொல்லிட்டான். நீலிமாவுக்கும் வருணுக்கும் ஸ்வேதாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி ஒரே வாரத்தில் என்கேஜ்மெண்ட் ஆச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஸ்வேதாவோட மேரேஜ் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கு காரணமும் அவள் தான். அவனால் வருணை விட்டு கொடுக்கவும் முடியல, வேற ஒரு கல்யாணமும் பண்ணிக்க முடியல. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்வேதாக்கும் வருணுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த விஷயம் நீலிமாவுக்கு தெரியாது. நீலிமாவுக்கும் வருணுக்கும் கல்யாணம் ஆச்சு. ஸ்வேதா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மேரேஜ் பண்ணிக்கலாங்கிற ஐடியாவில் இருந்தா. எங்கள் அம்மாவுக்கு ஸ்வேதாவை பிடிச்ச அளவுக்கு நீலிமாவை பிடிக்காது. அப்பாவுக்கும் தான். காரணம், ஸ்வேதா இருக்கிற அளவுக்கு நீலிமா நல்லாவும் இருக்க மாட்டா, அந்த அளவுக்கு படிக்கவும் இல்லை, அந்த அளவுக்கு பொறுப்பு இல்லை, சின்ன பிள்ளை மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பா. மேரேஜ் ஆகி குழந்தை அப்படிங்கிற விஷயத்துக்கே இவங்க 2 பேரும் ரொம்ப சிரமப்பட்டாங்க. மீன்ஸ் நீலிமாவோட விளையாட்டுத்தனத்தினாலேயுமே ஒரு அசால்ட்டுனாலேயும் 2 வாட்டி அபார்ட் ஆயிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு நீலிமாவை சுத்தமாக பிடிக்காது. நீலிமாவை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவள் இதனாலேயே மனசு உடஞ்சி என்கிட்ட ரொம்ப ரொம்ப அழுது, நான் அத்தைனாலேயே இறந்துடணும்னு பயமாக இருக்குதுன்னு சொல்லி அழுதுருக்கா. நான் அதுக்கு எவ்வளவோ சமாதானப்படுத்தி வச்சேன். இதுக்கப்புறம் நடந்த பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் ஸ்வேதா என்னைக்கு நீலிமாவுக்குமே வருணுக்கு கல்யாணம் ஆச்சோ அண்ணிலிருந்து வருணோட லைனில் வந்ததே கிடையாது. அவள் உண்டு, அவள் வேலையை உண்டுன்னு தான் இருப்பாள். ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூட அவள் மோஸ்ட்லி இங்கே வர்றதுக்கு அவாய்ட் பண்ணிடுவா. வருணும் அப்படி தான் இருந்தான். இப்படி இருந்த சூழ்நிலையில் வருணுக்கும் நீலிமாவுக்கும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள். இதில் ஒரு நாள் நீலிமா லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டா. வீட்டில் எல்லாரும் அதிர்ந்து போயிட்டோம். காரணம், வருணை இப்படி விட்டுட்டு தன்னோட 3 வயசு குழந்தையை விட்டுட்டு இப்படி இறந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வருணை நான் தேத்துறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். அவன் ஒவ்வொரு முறையும் என்கிட்ட பேசும்போதுமே, இல்லை மகிழினி, நான் என் பையனுக்காகவாது வாழுவேன், நிச்சயமாக தர்னிஷை இந்த சொசைட்டியில் ஒரு பெரிய ஆளாக கொண்டாடுவேன், அவனை இந்த மாதிரி கோழையாக நான் வளர்த்த மாட்டேன், எதுக்காக தேவையில்லாமல் இவன் சூசைட் பண்ணிக்கிட்டா, பிரச்சனைகள் இல்லாமையா இருக்குன்னு சொல்லிட்டு அவள் இறந்ததுக்கப்புறம் நீலிமாவை நினச்சி வாழ ஆரம்பித்தான். இடையில மதி ஏதோ கேட்க வர நிறுத்தின மகிழினி மதியை பார்த்து, சொல்லு மதி, அதுக்கப்புறம் ஸ்வேதாவை வருணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீங்கள் எந்த முயற்சி எடுக்கலையா? சொல்லறேன். ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நாங்கள் முயற்சி எடுத்தோம். ஆனால் ஸ்வேதா ஒரே பிடியா முடியாது அப்படின்ட்டா. வருணுமே இனிமேல் நீலிமாவை தவிர என் வாழ்க்கையில் யாருமே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. 2 பேர்த்தையும் நாங்கள் எவ்வளவோ கம்பல் பண்ணி பார்த்தோம். 2 பேரும் முடியவே முடியாதுன்னு ஒரே போடா போட்டாங்க. எனக்கு அங்கே தான் ஒரு பெரிய சந்தேகம். அப்படி நான் ஒரு வாட்டி கேட்டுட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு வருண் எந்திரிச்சு தூங்கிட்டு இருக்கக்கூடிய தர்னிஷ் தலையில சத்தியம் பண்ணி, தர்னிஷ் மேலே சத்தியமா நீலிமாவை தவிர நான் வேற யாரையும் நினச்சி கூட பார்க்க மாட்டேன், இனிமேல் நான் நீலிமாக்காக வாழ போகிறேன், தர்னிஷ் மட்டும்தான் எனக்கு, நான் தர்னிஷ்க்கு. ஏன் அம்மா தான் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு எந்த ஆம்பளை துணையெல்லாம் வாழ முடியுமா, அப்பாவும் வாழ முடியும் அப்படின்னு சத்தியம் பண்ணான். அப்படி இருக்கிறவன் சூசைட் பண்ணிக்கிறதுக்கான காரணம் என்ன இருக்க முடியும் மதி? சரி மகிழினி, நீ என்ன நினைக்கிற? எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஒரு பிரச்சனை. நீலிமா வீட்டில இருந்தும் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் அம்மா அப்பாவும் விடாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா அப்பாவோட மைண்ட் செட்டே பக்காவாக மாறிடுச்சு. தம்பியை எப்போ பார்த்தாலும் என்னாவது சொல்லி அவனை டைவர்ட் பண்ண பார்த்தாங்க.
ஸ்வேதாவை கூட இங்கே 1 வீக் கொண்டாந்து இருக்க வச்சு அவன் பக்கத்தில் உட்கார வச்சு, ச்சே, எனக்கு சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. தப்பான வழியில் இல்லை மதி. ஸ்வேதாவுக்கும் வருணுக்கு இருக்கக்கூடிய உறவு அவங்களுக்கு நீலிமா இருந்ததுக்கப்புறம் என் மூலமாக தான் தெரிய வந்துச்சு. ஈவன் நான் தான் இந்த ஐடியா கொடுத்தான்னு கூட வச்சுக்கலாம். பட் அப்படி இருக்கும் பொழுது 2 பேத்துக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அம்மா அப்பா கம்மிட்டு இருந்திருக்கணும் இல்லையா? ஆனால் அவங்க விடவே இல்லை. இது எல்லாத்தையும் குழப்பி போட்டு எல்லாம் பண்ணி தான் அவன் இறந்துருப்பான்னு பார்த்தா என் மனசுக்குள்ள இதையும் தாண்டி அவன் இறந்ததுக்கான காரணம் வேற ஏதாவது இருக்குமோன்னு யோசிக்க தோணுது. என் சந்தேகம் ரொம்ப ரொம்ப வலுவா இருக்குது. அந்த சந்தேகப்பட்ட ஆளை நீ தான் விசாரிச்சோ இல்லை சைடாக ஏதாவது பண்ணி உண்மையை கண்டுபிடிக்கணும். நீ பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். மதி உடனே அதுக்கப்புறம் மகிழினி கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாத்தையும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே கேட்டுட்டு எனக்கு வேணுங்கிற சந்தேகங்கள் எல்லாத்தையும் தீர்த்துக்கிறா. கடைசியாக மகிழினி சொன்ன வார்த்தை, மதி, இதுக்காக நீ என்ன வேணாலும் என்னை ஹெல்ப் கேளு. பட் என் தம்பியோட மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை எனக்கு தெரியணும். சரி, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத மகிழினி. இவ்வளோ நேரம் நீ சொன்னது, இதுக்கப்புறம் நான் கேட்ட கேள்விகளுக்கு நீ பதில் சொன்னதை வச்சு பார்க்கும் பொழுது என்னால் இந்த வீட்டில் ஸ்ட்ராங்காக ஒருத்தரை சந்தேகப்பட முடியுது. அந்த ஆளை நான் விசாரிக்கலாமா, விசாரித்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாமான்னு நீ தான் சொல்லணும். புரியுது மதி. நீ எந்த ஆளை நினைக்கிறியோ அதே ஆள் மேலே தான் எனக்கும் சந்தேகம் இருக்குது. நீ விசாரி, ஆனால் பெருசாக பிரச்சனையாகாமல் விசாரி. அந்த ஆள் தான் இதுக்கு காரணமாக இருந்தாங்கன்னா நீ என்ன வேணாலும் ஸ்டெப் எடு. எனக்கு யாராக இருந்தாலும் எந்த கவலையும் கிடையாது. எனக்கு தேவை என் தம்பி கொண்டவங்க தண்டனை அனுபவிக்கணும். அவனோட இந்த நிலைமைக்கு, தர்னிஷோட இந்த நிலைமைக்கு காரணமாக இருக்கிறவங்க நிஜமாலுமே தண்டனை அனுபவிக்கணும். ஸோ அப்போ மகிழினி, என்னுடைய முதல் சந்தேகம், ஆமாம் மதி, நீ நினைக்கிறது சரிதான். எனக்கும் அதே சந்தேகம்தான். வருணோட மரணத்துலேயும் நீலிமாவோட மரணத்துலேயும் எனக்கு இருக்கக்கூடிய முதல் சந்தேகம் என்னோட அம்மா மேலே. கண்டிப்பாக என் அம்மா மேலே தான் எனக்கு சந்தேகம் இருக்குது. நீ விசாரி. சொன்ன மகிழினியை பார்த்துட்டு நிற்கிறா இன்ஸ்பெக்டர் மதி. ஒருவேளை மகிழினியோட அம்மா தான் இதுக்கு காரணமாக இருப்பாங்களோ? எல்லா கேஸும் ஃபார்முலா போலீஸ் மெத்தடில் போகாமல் மதி மகிழினியோட மைண்டுக்கு ஏற்ற மாதிரி போகிறா. ஏன்னா ஃபார்மல் மெத்தட் ஒரு ரூட்டில் இருந்தால் இது உள்ள இன்டீப்தாக போகக்கூடிய ஒரு கேஸ். இந்த கேஸ் மைண்டுக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த கேஸுக்கு பின்னாடி, வருண் நீலிமாவோட மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மைண்ட் சேஞ்சர் யாராக இருப்பாங்க? இன்ஸ்பெக்டர் மதி கண்டுபிடிப்பாங்களா, இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி இது 100% பக்கா சூசைட் தான் சொல்லி க்ளோஸ் பண்ணிடுவாங்களா? ஏன்னா எல்லாருமே எல்லா நேரத்துலையும் ஜெயிக்க முடியாது இல்லையா? தோல்வி அப்படிங்கிறதும் இருக்குல்ல. டைனிங் டேபிள், கிச்சனுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய டைனிங் டேபிள் உட்காந்து வெங்காயம் உரிச்சுக்கிட்டே கணவன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க சுலோச்சனா. சுலோச்சனா கூட பேசிட்டு இருக்கக்கூடிய சுதாகர் பையனுடைய 16வது காரியத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தர்னிஷ் கூட அங்கே உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கிறா ஸ்வேதா. ஸ்வேதா, தர்னிஷ், சுலோச்சனா, சுதாகர் எல்லாருமே அங்கே இருக்க ரூம்லேருந்து வெளியில் வரா மகிழினி. வந்து டைனிங் டேபிள் உட்காந்து அம்மா போட்டு வச்சிருந்த காஃபி எடுத்துகிட்டு வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கிறா. திடீர்னு, ஏமா இன்னும் எத்தனை நாள் இருக்குது வருணுடைய 16க்கு? ஏமா அடுத்த வாரம்? சரி சரிம்மா. அவ கேட்டுட்டு மறுபடியும் காப்பி குடிக்க ஆரம்பிக்க ஒரு முறை ஸ்வேதாவை பார்த்துட்டு மெல்லிய குரல்ல சுலோச்சனா, ஏப்பா 2 நாளைக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்டு வந்துட்டு போனாங்களே, என்ன சொன்னாங்க? எதுக்குமா கேட்குற? இல்லைம்மா, அந்த பொண்ணு வந்துட்டு போனாங்களே, நம்ம வருணுடைய மரணத்தை பற்றி ஏதாவது தெரிஞ்சா தெரியலையான்னு. என்னம்மா, நீ தான் அதை பற்றி எதுவுமே கேட்க வேண்டாம், மதிய கூப்பிட வேண்டாம்னு பயங்கரமாக அப்போஸ் பண்ணன. இப்போ நீயே ரொம்ப ஆர்வமாக இருக்க. சேச்சே, இப்போ நான் அதான் சொல்கிறேன் மகிழினி, வேண்டாம்மா. நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நடந்தது நடந்து போச்சு. அதை கலர்னா நீலிமாவோட கொலையை கலர்ற. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? மா, இதில் யாரும் தலையிட வேண்டாம். இந்த விஷயத்தை பற்றி நானும் மதியமே ஹேண்டில் பண்ணிக்கிறோம், சரியா? டக்குன்னு உடனே அப்பா, சரிம்மா, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சா? ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு போய் 2 நாள் ஆச்சு. போகும் பொழுது என்கிட்ட, அம்மா கிட்ட, ஸ்வேதா கிட்ட, ஏன் ஸ்வேதாவோட அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கூட என்னென்னமோ கேட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்தேன், வெளியில் போய் கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்லையெல்லாம் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. ஏதாவது தெரிய வந்துச்சா என்ன? இது நிஜமாலுமே தற்கொலை தானே? அப்பா, இப்போ நான் இதை பற்றி பேசுறதுக்கு ரெடியாக இல்லைப்பா. கண்டிப்பாக மதி இன்னும் 2-3 நாளில் இது சம்மந்தமான விஷயங்களை என்கிட்ட சொல்லுவா. அப்படி சொன்னானா, உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன்.
கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய கத்தியும் வெங்காயத்தையுமே அந்த குண்டால போட்டுட்டு டக்குன்னு கோவப்பட்ட சுலோச்சனா, என்னடி குற்றவாளின்ல சொல்ற? இதெல்லாம் வார்த்தை சரியா இருக்கா என்ன? சரியாதாம்மா இருக்கு. நான் எதுவும் தப்பா சொல்லலையே. எனக்கு தெரிஞ்சு வருணுடைய மரணம் தற்கொலையா இருக்கறதுக்கான வாய்ப்பில்ல. ஏம்மா? நான் மதிக்கிட்ட சொன்னதுதான் உங்ககிட்டயே சொல்றேன். கத்திய எடுத்து, இல்ல ஏதாவது பண்ணி, விஷம் குடுத்து கொன்னா மட்டும் தான் கொலையா? பேசி பேசியோ, இல்ல அவங்களுக்கே தோணாத ஒரு விஷயத்த பண்ண வச்சாலோ மரணம் தானே? மா, என்னுடைய மைண்ட் செட் உங்களுக்கு யாருக்குமே புரியாது. ஆனா எனது புரிய வரும் பொழுது நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. நிச்சயமா அப்பா, அம்மாக்காக இல்லையோ, நமக்காக கண்டிப்பா வருணுடைய மரணத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். நீங்க இருந்தா அம்மா என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருப்பாங்க. நான் இங்கேருந்து கிளம்புறேன்ப்பா. நான் போய் இந்த மிச்ச காஃபிய ஹால்ல நின்னு குடிச்சிட்டே போய் குளிச்சுட்டு வரேன். சொல்லிட்டு மகி அங்கிருந்து எந்திரிச்சு போனவள எட்டி பார்க்குறாங்க அவங்க அம்மா. அவளுடைய தலை மறைஞ்சதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்க அப்பா கிட்ட, "ஏங்க, அவளே விட்டாலும் நீங்க விட மாட்டீங்களாட்ருக்குது. எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை?" "இல்லம்மா, அவ போக போக பேசுறத கேட்க கேட்க எனக்கு என்னமோ அவ சொல்றதா சரின்னு தோணுது." "ஆமா ஆமா, நல்லா இருக்குது போங்க." பேசிட்டு இருக்கும்போதே இடையில ஸ்வேதா, "அத்தை சொல்லுடா." "அத்தை, நான் நாளைக்கு ஊருக்கு போலான்னு இருக்கேன் அத்தை." "என்னம்மா, அடுத்த வாரம் வருணுக்கு 16, அதை முடிச்சுட்டு போலாம்ல?" இல்ல அத்தை, நான் ஆக்சுவலா ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி பெங்களூர்ல ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணி வச்சிருந்தேன். அவங்க அப்பவே இன்டர்வியூலாம் முடிச்சுட்டாங்க. பட் போஸ்டிங் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாம இருந்தாங்க. இப்போ பெங்களூர்லயே போஸ்டிங் போட்டிருக்காங்க அத்தை. கம்மிங் மண்டே வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க." பக்கத்துல இருக்கக்கூடிய சுதாகர், "வெரி குட்மா. சேலரி பேக்கேஜ்லாம் ஓகே இல்ல?" "ஆ, ஓகே தான் அங்கிள். 5 lakhs per annum. எல்லாமே பக்காவா தான் இருக்கு. அதனால நான் கிளம்பணும்." "எப்பம்மா போய் ஜாயின் பண்ணணும்?" "மண்டே ஜாயின் பண்ணணும் அங்கிள்." பக்கத்துல இருக்கக்கூடிய சுலோச்சனா, "தர்னிஷ் தர்னிஷ் இங்க இருக்கட்டும் அத்தை. அம்மா அப்பா சாமி கும்பிட வந்தாங்கன்னா அப்ப வேணா கூப்பிட்டுக்கிட்டோம். எனக்கு அதை பத்தி ஐடியா இல்லை. எனக்கும் தர்னிஷை விட்டுட்டு போறதுல ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கு. பட் நாங்கள் போய் என்னோட சர்டிஃபிகேட்ஸு போறதுக்கான எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணணுமே. அதனால தான் அத்தை. இப்போ மாமாவுக்கு 16 முடியாம நீங்க கண்டிப்பா தர்னிஷை என் கூட அனுப்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நானும் கம்பல் பண்ணல. அத்தை, நான் நாளைக்கே கிளம்பணும்." "சரிம்மா, பார்த்து போ. பார்த்து போய் ஜாயின் பண்ணு. அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா." "சொல்லுங்க அத்தை." "நீயும் சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணிக்கம்மா. ஒருவேளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறவரு நல்லவரா இருந்து தர்னிஷை ஏத்துக்கிட்டா, நாங்க இல்லாததுக்கு அப்புறம் தர்னிஷுக்குன்னு ஒரு ஆதரவு இருக்கும். வருண் இருந்தா கூட உன்னை கட்டி வைக்கலான்னு பார்த்தோம். ஆனா வருண் இப்படி பண்ணிக்கிட்டானே." "அத்தை, முடிஞ்சு போனது எதுவுமே வேண்டாம். நீலிமாவை பத்தியோ வருண் மாமாவை பத்தியோ பேசினா மனசு ரொம்ப பாரமா இருக்கு அத்தை. நான் போறத்த. தர்னிஷை பார்த்துக்குங்க. என்னோட லக்கேஜ்லாம் எடுத்து வைக்க வேண்டியது இருக்கு." சொல்லிட்டு தர்னிஷா அங்கேயே விட்டுட்டு தன்னோட ரூமுக்கு போறா ஸ்வேதா. குளிச்சுட்டு வெளியில வந்து பார்க்க பசங்க 2 பேரும் பெட்ல படுத்துக்கிட்டு மகியோட ஃபோனை நோண்டிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்தவ, "ஃபோனை கொடுங்க." "எப்ப பார்த்தாலும் ஃபோன் தானா? விளையாட்டு தானா? போங்க." "அம்மா, உனக்கு ஏதோ ஒரு கால் வந்துச்சுமா." "சரி குடு." வாங்கி பார்க்கும் பொழுது அதுல மதின்னு மிஸ்டு கால் 2 வந்திருக்குது. வேக வேகமா அந்த நம்பருக்கு டயல் பண்ணி காதுல வைக்க கடைசி ரிங்ல ஃபோன் அட்டன் பண்றா இன்ஸ்பெக்டர் மதி. "மதி, சொல்லு, நான் குளிக்க போயிருந்தேன்." "ஆ மஹி, நான் இந்நேரத்துக்கே கூப்பிடுறேன்னு சொல்லி டென்ஷன் ஆக வேண்டாம். ஒரு 2, 3 கிளாரிஃபிகேஷன் அதுக்காக தான் நான் கூப்பிட்டேன். சொல்லு." "நாம இப்போதைக்கு செக் பண்ணணும் அப்படின்னா நீலிமாவோட நம்பரையும் வருணுடைய நம்பரையும் தான் செக் பண்ணணும்னு பிளான் பண்ணி 2 பேத்துக்கான நம்பர் ஹிஸ்டரிய 1 இயருக்கு வாங்கியிருக்கேன். அவங்க 2 பேத்துக்கிட்டயும் ஒரு ஒரு சிம் தான் இருந்துச்சு." "ஆமா, ஒரு ஒரு சிம் தான் வச்சிருந்தாங்க. அண்டு வருண் வந்து ஆஃபீஸ்ல ஒரு நம்பர் வச்சிருந்தான்." ஓகே. எனக்கு அந்த நம்பர் என்னன்னு சொல்லி சொல்லு. அந்த நம்பரையும் ஒருக்கா செக் பண்ணி பார்த்துர்றேன்." "நான் நேத்து கேட்கும்போது நீ சொல்லியிருக்கலாம்ல." "இல்ல, நான் இன்னைக்கு தான் எதுக்கு இருக்கட்டும்ன்ட்டு அப்பாட்ட சைடா கேட்டேன். அப்பா பர்சனலா வருண் ஒரே ஒரு நம்பர் தான் யூஸ் பண்றான். பட் அஃபிஷியலா ஒரு சின்ன ஒரு பட்டன் ஃபோன் கையில வச்சிருப்பான்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதுவும் நம்பர் வாங்கி வச்சிருக்கேன். உனக்கு நான் வாட்ஸ்அப் பண்றேன்." ஓகே மஹி. இப்ப நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே." "சொல்லு மதி. நீ என்ன சொன்னாலும் நான் செய்றேன்." "உன் தம்பியோட ஃபோனை செக் பண்ணி பார்த்ததுல எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைச்சிச்சு. நீலிமாவோட மொபைல்ல அப்படி எதுவுமே கிடைக்கல. நீலிமா மொபைல்ல அதிகமான கால் ஹிஸ்ட்ரி அவங்க அம்மா, அப்பா, ஏன் அவங்க அக்கா கூட அதிகமா இல்ல. அப்புறம் நீ அப்பப்ப பண்ணியிருப்ப போல. உன்னோட அம்மா, அப்பா அண்ட் வருணுடைய நம்பர் தான் அடிக்கடி இருக்கு. ஸோ நீலிமால சந்தேகப்படுற மாரி லாஸ்ட் ஒரு 6, 7 மந்த்ஸ்ல எந்த விதமான நம்பர்ஸும் இல்ல. அதுக்கு முன்னாடி அப்படி ஒண்ணும் பெரும்பாலும் சந்தேகப்படுற ஆட்கள் இல்ல. பட் வருணுடைய நம்பருக்கு லாஸ்ட் 3 மந்த்ஸா வருணுடைய நம்பருக்கு ஒரு நம்பர்லேருந்து கால் வந்துகிட்டே இருக்குது.
அது எதனால சந்தேகப்படுற மாரி இருக்குன்னா, அது உங்க வீட்ல இருக்கிற யாருடைய நம்பரும் கிடையாது. நாங்க சர்ச் பண்ணி பார்த்ததுல, அந்த நம்பருடைய பேரு வளர்ன்னு வந்துச்சு. உங்களுக்கு யாராவது வளர்ன்னு தெரியுமா? வளர் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இல்ல மதி. ஆனா யோசிக்கணுமேனா, ஓகே. நான் ஏன் சந்தேகப்படுறேன்னா மகிழி, அ அந்த நம்பர் ஒரு 10:00க்கு மேல வருது. இல்லைன்னா மார்னிங் 6:00 வருது. மோஸ்ட்லி ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேல பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் கட் பண்றாங்க. அ லிட்ரலி இந்த 3 மந்த்ஸ் ரெகுலராவே அந்த மாரி நடந்துட்டு இருக்குது. ஆஃப்டர்நூனோ, இல்ல ஈவ்னிங்கோ, இல்ல மார்னிங் ஒரு 11:00 மாரியும் எந்த காலும் இல்ல. மிட் நைட் இல்ல 11:00 மேல மார்னிங் 6:05 அந்த மாரி தான் வந்திருக்கு. அதனால தான் கேட்கிறேன். வளர் அப்படின்னு உனக்கு யாராவது தெரியுமா? வருணோட ஃப்ரெண்ட்ஸ், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், அ நீலிமாவோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாரி யோசிச்சு பார்க்க முடியுமா? 2 நிமிஷம் லைன்ல அப்படியே யோசிச்சு பார்க்க, டக்குன்னு ஏய்! ஆமா. நீலிமாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா. வளர்மதி அவளோட பேரு. நீலிமாவும் அவளும் 6த்லேருந்து ஒரே ஸ்கூல்ல படிச்சாங்க. காலேஜ் மட்டும் வேற வேற பக்கம். அன்ஃபார்ச்சுனேட்டா 2 பேரும் ஒரே ஆஃபீஸ்ல வேலை செய்ற மாரி ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு வளரும், நீலிமாவும் ஓரளவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஞாபகம் இருக்கு. ஓகே. அந்த பொண்ணு எந்த ஊரு? என்ன? ஏது? அட்ரஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. பார்த்ததுக்கு உங்க வீட்ல இருந்து கிட்டத்தட்ட பக்கத்துல இருக்கிற மாரி இருக்கு. நீ நேர்ல போய் அந்த பொண்ணுட்ட ஏதாவது விசாரிக்க முடியுமா? வீடு தெரியாது மதி. பட் அந்த பொண்ணு ஒர்க் பண்ற ஆஃபீஸ் நல்லா தெரியும். ஏன்னா நீலிமா ஆல்ரெடி அந்த ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்ணியிருந்தா. அங்க போய் பார்த்தனா வளர புடிக்க முடியும்னு நெனைக்கிறேன். நான் போய் வளர நேர்ல பார்த்து விசாரிக்கிறேன். ஆ மகி, சொல்லு மதி. நான் கேட்குற கேள்விகள்லாம் மறக்காம அந்த பொண்ணுட்ட கேளு. ஏன்னா இந்த கேஸ்ல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் அந்த பொண்ணு மட்டும் தான். வேற எத வச்சும் நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. நீலிமா சைடு நமக்கு எந்த விதமான ப்ரூஃப்பும் இல்ல. ஸோ வளர வச்சு நாம குற்றவாளிய புடிச்சா தான் உண்டு. அதனால நான் கேட்குற கேள்விகள நான் சொல்ற மாரி கேளு. சரி மதி. ஆஃபீஸ்லேருந்து வெளியில வந்து தன்னோட கையில இருக்கக்கூடிய ஃபோன பார்த்து, அதுல ஒரு நம்பர டயல் பண்ணி காதுல வைக்கிறா வளர். ஆ ஹலோ அக்கா. நான் வளர் பேசுறேன். ஆ வந்துட்டேன்க்கா. எங்க இருக்கீங்க? அப்படியே ரைட் சைட் பாருடா வளர். ரைட் சைட் பார்க்க அங்க ஒரு சின்ன ஹோட்டல் தெரியுது. ஆமாக்கா. அதுக்கு பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் தெரியுதா? டீ ஷாப் தானக்கா? ஆமா. அங்க வந்துரு. சொன்னதுக்கு அப்புறமா அவ மெல்ல மெல்ல நடந்து ரோட கிராஸ் பண்ணி போய் அங்க நிக்கிறா. அப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு மகிழினிய பாக்குறா வளர். ஆ அக்கா நீங்க நான் தான் வருணோட அக்கா. ஃபேஸ் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு. அண்ட் வருண், நீலிமா 2 பேரும் அப்பப்ப டிபில வச்சிருப்பாங்க. அப்ப ஞாபகம் இருக்கு. வா வளர், உள்ள போய் உட்காந்து பேசலாம். தயக்கத்தோட உள்ள போக அங்க ஒரு தனியான டேபிள்ல ஆப்போசிட்ல உட்காந்துருக்காங்க வளரும் மகியும். மகி, வளர், நான் எதுக்காக உன்னை வர சொன்னேன்னு என்னால இழுத்து பேச முடியாது. எனக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ நான் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் நீ பதில் சொன்னா மட்டும்தான் எனக்கு ஒரு விஷயம் புரியும். சொல்லுங்கக்கா. நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நீலிமாவும் வரணும் தற்கொலை பண்ணி இருக்கலாம். ஆனா அவங்க 2 பேத்தோட மரணத்துல ஏதாவது ஒரு காரணம் இருக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர சந்தேகமா இருக்கு. அதனால அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமோன்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். நீ அதுக்கு ஹெல்ப் பண்ணுவியா? அக்கா, நான் என்னக்கா ஹெல்ப் பண்ண முடியும்? என்னால எந்த ஹெல்ப் பண்ண முடியும்னு நீங்க இங்க வந்திருக்கீங்க? எனக்கு நீலிமா பத்தி தெரியும். வருண பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதேக்கா. நீலிமாவோட ஹஸ்பண்ட் வருண்னு தெரியுமே தவிர மத்தபடி எனக்கு ப்ளீஸ், ப்ளீஸ் வளர். நீலிமா இறந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட் 3 மந்த்ஸ் வருணுக்கு நீ குறிப்பிட்ட டைம் கால் பண்ணியிருக்க. அதுவும் ஒரு நாளைக்கு 2 வாட்டி. லிட்ரலி இந்த 3 மந்த்ஸும் நீ அவங்க கூட காண்டாக்ட்ல இருந்திருக்க. அதுவும் மினிமம் 20 மினிட்ஸ், மேக்ஸிமம் 1 ஹவர் கூட பேசியிருக்கீங்க. அப்போ உனக்கும் வருணுக்கு இடையில என்ன? எதனால நீலிமா சூசைட் பண்ணிக்கிட்டா? உனக்கும் வருணுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் நீலிமாக்கு தெரிஞ்சு அக்கா ப்ளீஸ். என்னக்கா இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க? நீலிமா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நானும் அவளும் ஸ்கூல்ல அந்த அளவுக்கு க்ளோஸ் கிடையாது. காலேஜ் முடிச்சு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் அவளும் நல்லா க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சோம். காரணம் இருக்குக்கா. நான் ஸ்கூல்ல ஒரு பையனை லவ் பண்ணேன். அந்த பையன் தப்பானவன் அவன் அப்புறந்தே சொல்லிக்கிட்டு இருந்தா. அது எனக்கு தெரியாம நான் நீலிமா விட்டு விலக ஆரம்பிச்சேன். படிச்சு முடிச்சு நான் வேலைக்கு போய் அதுக்கப்புறமா தான் அவன் கெட்டவன் தெரிஞ்சிச்சு. அந்த சமயத்துல தான் நீலிமா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுனா. வருண் எனக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி. ஏக்கா இப்படிலாம் கேட்குறீங்க? சரி. அப்ப என்ன காரணம் நீயும் வரணும் டெய்லியுமே 2 டைம்ஸ், மினிமம் 1 டைமாவது பேசியிருக்கீங்க. அதுவும் 20 மினிட்ஸ் பக்கமா. அதுக்கான காரணம் என்ன? நீங்க என்ன சந்தேகப்பட்டதுனால நான் சொல்றேக்கா. இதனால நீங்க என்ன கண்டுபிடிப்பீங்களோ, பிடிக்க மாட்டீங்களோ, அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. பட் என்னையும் வரணும்னு நீங்க தப்பா பேசுனீங்கல்ல, அதனால என் பக்கத்துல இருக்கிற ஞாபகத்த சொல்றேன். வளர் அப்படி சொன்ன உடனே மகி உத்து பார்க்க ஆரம்பிக்கிறா. நீலிமா பேசுறா. அக்கா,
ஸ்வேதாவும் வருணும் லவ் பண்ண விஷயம் நீலிமாவுக்கு முன்னாடியே தெரியும். இந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நிமிஷம் கண்ணெல்லாம் விரிய ஆரம்பிக்குது மகிக்கு. ஆமாக்கா. அதுக்கப்புறமா அவ விலகலான்னு நினைக்கும் பொழுதுதான் ஸ்வேதாக்கும் வருணுக்கும் ப்ராப்ளம் வந்து 2 பேரும் பிரியற சூழ்நிலை. அந்த டைம்ல அவன் ரொம்ப டல்லா இருந்தான். வருண் ஒவ்வொரு வாட்டியும் டல் ஆகும் பொழுது நீலிமா என்கிட்ட புலம்பிக்கிட்டே இருப்பா. அப்பதான் நானும் அவளும் நல்லா க்ளோஸ் ஆன நேரம். அதனால வருண் அழுகிறத பார்க்க முடியல, வருண் ஃபீல் பண்றதை பார்க்க முடியல, வருண் இப்படி இருக்கிறத பார்க்க முடியலன்னு ஏங்கிக்கிட்டே இருந்தா. ஒரு நாள் அன்ஃபார்ச்சுனேட்டா வருண் ப்ரப்போஸ் பண்ண சமயத்துல அவ கன்ஃபியூஸ்ல இருந்தா. அன்னைக்கு ஈவினிங் என்கிட்ட இதை பத்தி பேசினா. நான் அப்பவும் சொன்னேன் வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா வேற வேற ஆளா இருந்தா கூட ப்ராப்ளம் கிடையாது. ஸ்வேதாவும் நீலிமாவும் கூட பிறந்தவங்க. நாளைக்கு மேரேஜ் லைஃப்ல ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதோ அப்படிங்கறக்காக நான் எவ்வளோ தூரம் எடுத்து சொன்னேன். ஆனா அவ என் பேச்சை மீறி அடுத்த நாள் ஓகேன்னு ஒத்துக்கிட்டா. அன்னைக்கு தான் ஆரம்பிச்சிச்சு அவளுக்கு பிரச்சனை. உங்க அம்மா அப்பாவுக்கும் அவளை சுத்தமா பிடிக்கல. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு நேரமும் அவரை பண்றதை வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, திட்டிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி அழுதுகிட்டே இருப்பா. இதுல வருண் வேற. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட ஸ்வேதாவை மறக்க முடியாம கொஞ்ச நாள் இருந்தாரு. ஸ்வேதா அதெல்லாம் விட்டுட்டு அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்த்தாலும் அப்பப்போ ஏதாவது ஃபங்க்ஷன்ல வருணை பார்க்கும் பொழுது வருணுக்கும் ஸ்வேதாவுக்கும் வரக்கூடிய அந்த பார்வை கூட நீலிமாவை பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அந்த சமயத்துல தான் அவளுக்கு குழந்தை லேட் ஆகுதுன்னு உங்க அம்மா அவளை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அப்பவே அவ செத்தரலாமான் இருக்கேன்னு சொல்லி ரொம்ப அழுக ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் ஏதோ பேசி திடீர்னு கன்சீவ் ஆனா. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவும் இதே மாதிரி வந்துட்டே இருந்துச்சு. குழந்தை கூட ஸ்வேதாட்ட போக வருண்கிட்ட போகன்னு நீலிமா பக்கத்துல வராதா அவ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சா. மென்டலி அவ டிப்ரெஷ் ஆக ஆரம்பிச்சா. எவ்வளோ தூரம் சொல்லியுமா அவ கேட்கல. ஜென்ரலாகவே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு அம்மாவோட மனநிலை ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அந்த சமயத்துல வருண் அவர் பாட்டுக்கு வேலையில் இருந்தது நீலிமாவுக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்துச்சு. இதுல உங்க அம்மா அப்பா குழந்தை பிறந்து கூட அவளை ஏசாத நிறுத்தல. அதனால தான் அவ ரொம்ப டிப்ரெஷனுக்கு போனா. சூசைட் பண்ணிக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி என்னை பார்த்து மீட் பண்ணி பேசினான். கண்ணில் கண்ணீரோட நிற்கக்கூடிய நீலிமா பக்கத்தில் உட்காந்துருக்கிறா. வளர், என்னடி எவ்வளவோ பார்த்துருக்கோம், இதெல்லாம் என்ன? இல்லை வளர், நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண வருணை. வருண் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காரே, அவர் நான் ஸ்வேதாவை மறக்க முடியலன்னு அழுகிறாரேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் இப்போ எந்த ஃபங்க்ஷனில் பார்த்தாலும் அவங்க 2 பேர்த்தோட பார்வையுமே வேற மாதிரி இருக்கு. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லை, என் மாமியாரோட பேச்சினால கேட்க முடியலடி. நிஜமாலுமே சொல்கிறேன். இது நாள் வரைக்கும் எத்தனையோ வாட்டி செத்தரலான் இருக்கு செத்தரலாம் இருக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ சொல்கிறேன்டி, நிஜமாலுமே செத்தரலான் இருக்கு. இதை கேட்ட உடனே மகிழினிக்கு கண்ணு லைட்டாக கலங்கிருது. ஆமாக்கா, அவ டிப்ரெஷனுக்கு போய் தான் இந்த முடிவு எடுத்திருக்கா. அவளா சூசைட் பண்ணணும்னு நினச்சது தப்பு தான். பட் அதை உருவாக்குனது அவளுடைய ஃபேமிலி சூழ்நிலை தான். கண்ணை லைட்டாக வந்து தண்ணியை தொடச்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காஃபி எடுத்து 2 முறை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய வளர பார்த்து, சரி நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. ஆ, சொல்லுங்கக்கா. என்னைக்காவது ஸ்வேதா பற்றி ஏதாவது சொல்லியிருக்கிறாளா? ஸ்வேதாவுக்கும் வருணுக்கும் ஏன் ப்ராப்ளம் வந்திருக்கு? ஏன் திடீர்னு 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க? அப்படி ஆனதுக்கு அப்புறம் கூட ஏன் ஸ்வேதா மறுபடியும் எங்காவது மீட் பண்ணும்போது வருண் அப்படி பார்க்கணும்? இதை பற்றி ஏதாவது நீலிமா உங்கள்கிட்ட சொல்லியிருக்காளா? அக்கா, அது வந்து ப்ளீஸ் வளர், இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் நீ இதை மறைச்சு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. எங்களுக்கு இந்த கேஸில் எங்கேயுமே க்ளூ கிடையாது. நீ சொல்கிறத வச்சு தான் நாங்கள் சந்தேகப்படுறவங்கள பிடிக்க முடியும். ப்ளீஸ் வளர், சொல்லு. அக்கா, அது வந்து சொல்லு வளர். மகி ரொம்ப கேட்டதுக்கு அப்புறமா வளர் ஸ்வேதா பத்தியும் வருணை பத்தியும் நீலிமாவை பத்தியும் சொன்ன விஷயங்கள் அவளுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துது. அதுக்கப்புறமா அவளுக்கு வந்து ஒரு முடிவு. கரெக்ட், நானும் மதியும் யார் மேல சந்தேகப்பட்டமோ அவங்க தான் குற்றவாளி. இது கொலைக்கு நிகரான காரியம்தான் சொல்லிட்டு அங்கிருந்து வளருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்புறா மகிழினி. அப்போ மகிழினியுமே இன்ஸ்பெக்டர் மதியும் கண்டுபிடிச்ச மாதிரி முன்னாடி யூகிச்ச மாதிரி அந்த குற்றவாளி சீக்கிரமா இன்ஸ்பெக்டர் மதியோட கைக்கு சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். வேக வேகமா வந்து செப்பல்ல வாசல்ல விசிறி அடிச்ச மகிழினி கோவமா உள்ள வந்து சோஃபால தன்னோட பேக்கு ஃபோன் எல்லாத்தையும் போட்டு உட்கார்றா. உட்கார்ந்தவ அப்படியே ஒரு நிமிஷம் சோஃபால தலை வச்சு இப்படி சாய்க்க, அதுக்கப்புறம் கீழே குமிஞ்சு தலைமுடிய இறுக்க பிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறா. கண்ணில் கண்ணீரோட உட்காந்துட்டு இருக்கிறவளை பார்த்து பக்கத்துல வர அம்மா கையில புளி கரைச்சிக்கிட்டே உள்ள வர்றாங்க. மகிழினி, என்னாச்சுமா? என்ன விஷயம்?
அம்மா எதுவுமே பேச பேச கேட்கக்கூடாதுன்னு அமைதியா இருக்கிறவ மறுபடியும் அம்மா வார்த்தையை கேட்க டக்குன்னு எந்திரிச்சு ரூம்குள்ள போக பாக்குறா. பின்னாடி வரக்கூடிய அப்பா, என்னம்மா, அம்மா ரொம்ப நேரமா என்னென்னு கேட்டுட்டு இருக்காங்க, நீ என்னடான்னு பார்த்தா எதுவுமே பேசாம போயிட்டு இருக்கிற. எதுவுமே பேசாம மறுபடியும் இன்னொரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறவள பார்த்து மகிழினியோட அம்மா, நில்லடி, வருண் செத்துல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன், நீ ரொம்ப தான் ஓவரா போயிட்டு இருக்கிற, என்னடி உனக்கு பிரச்சனை? மா, நீ ஏதாவது இன்னொருக்கா பேசுன என்னடி பண்ணுவ? ஆ, உனக்கு கொன்னே போடுவமா. அவ பார்த்த பார்வையும் அவ சொன்ன வார்த்தையும் அவ செஞ்ச ஆக்ஷனும் பார்த்து ஒரு நிமிஷம் பயந்து போன மகிழினியோட அம்மா அப்பா 2 பேரும், என்னம்மா, என்னாச்சு அப்படிங்கிற வார்த்தையை மட்டுமே சொல்லக்கூடிய சுதாகரை பார்த்த மறுபடியும் மகிழினி, என்னப்பா ஆகணும், என்ன ஆகணும், நான் கேட்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுவீங்களாப்பா? என்னடி, ஏன்டி இப்படி நடந்துக்கிற? அம்மாவோட மறுபடியும் இந்த வார்த்தை, மா, எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தானே பண்ணி வச்சீங்க, என் புருஷ வீட்டில் என்னைக்காவது என்னை அடிச்சிட்டாரு, உதச்சிட்டாரு, இல்லை என் மாமனார் மாமியார் குடும்பப்படுத்திட்டாங்கன்னு இங்கே நான் வந்திருக்கேனாம்மா? இல்லையேடி, ஒருவேளை அவர் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, இல்லை வேற பொம்பளை இது வச்சிருக்காரு, குடிக்கிறாரு, இதெல்லாம் பண்ணுறாருன்னு நான் என்னைக்காவது உன்ட்டு அழுதுருக்கிறேனாம்மா? இல்லையேடி, ஏன்டி இப்படிலாம் கேட்குற? சரிம்மா, நீ விசேஷத்துக்கு போனா மகிழினியோட மாமனார் பரவாயில்ல, மாமியார் பரவாயில்ல, நாத்தனார் பரவாயில்ல, புருஷன் பரவாயில்ல, அப்படி இப்படின்னு எல்லார்கிட்டயும் பேசுவியே, அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நீலிமா பேசுற மாதிரி நடந்திருக்கியாம்மா? கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய புளிக்கரசலை அப்படியே கரைக்கிறத விட்டுட்டு மகிழினியை பார்க்க, என்னம்மா, என்னம்மா சொல்லற? அந்த புள்ளைய பேசி பேசியே கொண்டுட்டியல்லம்மா நீ. ஏய், நானும் அப்படி எதுவும் பண்ணல, சும்மா இருமா. அந்த புள்ள கொஞ்சம் கலர் கம்மியா பார்க்கறதுக்கு நல்லா இல்ல, ஸ்வேதா நல்லா இருக்கா, அதனால நீ என்ன பண்ண, ஸ்வேதா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும், பொண்ணு பார்க்க போனதுலேருந்து ஸ்வேதா வந்தா நல்லா இருக்கும், ஸ்வேதா வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லி வருணோட மனசுக்குள்ள பிரிஞ்சு போன ஸ்வேதாவை கொண்டு வந்துட்டேன், அப்படிதானே? இங்கே பாருமா, ஸ்வேதாவும் வருணும் லவ் பண்ணுறாங்கிற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். அதுக்கப்புறம் எங்களுக்கு சண்டை அப்படிங்கிறதையும் வருண் என்கிட்ட சொல்லிட்டான். அந்த ஆத்திரத்துல தான் நீலிமாவை வந்து அவன் விரும்புறேன்னு சொன்னாங்கிற விஷயமும் எனக்கு தெரியும். அந்த கோபத்துல போய் அந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நம்ம கெடுக்க வேண்டாம் அப்படிங்கறதுக்காக தான் பொண்ணு பார்த்ததுல இருந்து ஸ்வேதாவே கேட்டு பார்க்கலாம் நான் சொன்னது. இதை கேட்டுட்டு கூடிய சுதாகர், என்னடி, அதனாலதான் அந்த பிள்ளை எதுக்கு எடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருந்தியா? இல்லைங்க, நீங்க வேற. ஏண்டி, நீ அந்த பிள்ளை நிஜமாலுமே வேலை செய்யல, வேலை தெரியலன்னு குறை சொல்லி திட்டிருந்தா நான் அந்த பிள்ளை 2 வார்த்தை திட்டினேன். உங்க கூட சேர்ந்து எல்லாத்துக்கும் நான் ஆமாஞ்சாமி போட்டதுக்கு கடைசியில் அந்த பிள்ளையோட உசுறு போறதுக்கு நானும் ஒரு காரணமாக்கிட்டே இல்லை. கோ, நீங்க ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. இப்ப என்னடி மகிழினி உனக்கு பிரச்சனை? அவ ஏதோ ஒரு மன உளைச்சல்ல செத்து போயிட்டா, அதுக்கு நான் காரணமா இருக்க முடியுமா? சூப்பர்மா, ரொம்ப சூப்பர்மா. வார்த்தையால ஒரு புள்ளைய குத்தி குத்தி அந்த புள்ள சாகிற ஸ்டேஜுக்கு போற வரைக்கும் நீ இருந்திருக்க. இதே மாதிரி என் மாமியார் பண்ணி நான் செத்துருந்தேன்னா நீ என்னமா பண்ணியிருப்ப? வாயை மூடுறி முதல்ல, அருவி கட்ட மாதிரி பேசிட்டு. ஆனா ஒண்ணுமா, அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு 100% நீங்க காரணம் கிடையாது. ஒருவேளை நீங்க தான் 100% இன்னைக்கு நைட்டே நான் மதியம் வர வச்சிருப்பேன். அவ செத்து போனதுக்கு 100% காரணமான ஆள் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அந்த ஆளை வந்து நான் பிடிச்சி கொடுத்துட்டு அப்புறமா உங்க 2 பேத்த வச்சுக்கிறேம்மா. ஆனா உங்க 2 பேத்த அப்பாவை கூட விட்டுருவேம்மா. நீ இருக்க பாரு, ஜென்மத்துக்கும் உன் மூஞ்சில் நான் முழிக்க கூடாதுங்கிற முடிவில் இருக்கேன் சொல்லிட்டு டக்குன்னு ரூமுக்குள்ள போனவ 2 பசங்களையும் கூட்டிட்டு வெளியில வந்து தான் போனை எடுக்கிறா. போனை எடுத்து போன் பண்ணி, அத்தை, நான் மகிழினி பேசுறேன், சொல்லு கண்ணு. அத்தை, பசங்க 2 பேர்த்தையும் டிரைவர் மூலமா ஊருக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், பாத்துக்குங்க, நான் வரதுக்கு இன்னும் 2-3 நாள் ஆகும். ஏங்கண்ணு 16 முடிஞ்சு வரேன்னு சொன்னீங்க? இல்லத்த, நான் வந்து சொல்றேன், பசங்களை டிரைவர் வச்சு வீட்டுக்கு அனுப்புறத, வீட்டுக்கு வந்து எனக்கு ஃபோன் அனுப்புங்க. டிரைவர் நல்லா நம்பிக்கையான ஆள் அப்படிங்கிறனால மகிழினி தன்னோட பசங்க 2 பேத்தையும் லக்கேஜோட வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறா. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மகிழினியோட அம்மா அப்பா 2 பேத்துக்கும் மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. தம்பி இறந்து போய் அதுக்கப்புறம் இவ பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே 2 பேத்துக்கும் ரொம்பவே கவலையா இருக்க. அதை எதுவுமே கண்டுக்காம மகிழினி அவ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறா. என்னடி இதெல்லாம், ஏண்டி இப்படி எங்களை கஷ்டப்படுத்துற? மனவேதனைனா என்ன உனக்கு தெரியணுமில்லம்மா? ஒரு பொண்ணை போட்டு நோண்டி நோண்டி அவளை டிப்ரெஷன் லெவலுக்கு கொண்டு போன நீ இனிமேல் டிப்ரெஷன் எப்படின்னு இருக்குன்னு பார்த்துக்கோ சொல்லிட்டு இன்னொரு கார் சாவி எடுத்துக்கிட்டு வெளியில போறா. டக்குன்னு திரும்ப, நானும் அப்படியே போயிடும்னு நினைச்சிடாத, இங்கேதான் வருவேன், உனக்கும் அப்பாவுக்கும் சரியான பாடம் கற்றுக் கொடுக்குற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ சொல்லிட்டு காரை எடுக்கிறா மகிழினி. கார் எடுத்து தெரு முனைக்கு போனதுக்கு அப்புறமா தன்னோட மொபைல்ல இன்ஸ்பெக்டர் மதிக்கு கால் பண்ணி, மதி, மகிழினி பேசுறேன், சொல்லு மகி, நான் கிளம்பிட்டேன். சரி மகி, போயிட்டு பார்த்துட்டு என்னன்னு சொல்லு.
சொல்லிட்டு போனை வச்சதுக்கு அப்புறமா மகியோட வண்டி அந்த வீட்டை நோக்கி போக ஆரம்பிக்குது. நீலிமா இறக்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு கோயில் திருவிழா விசேஷமா அவங்க அம்மா ஊருக்கு போயிருக்கிற நேரம். கீழே இருக்கக்கூடிய ரூம்ல எல்லாம் அம்மா அப்பா தூங்கிட்டு இருக்க, இன்னொரு ரூம்ல நீலிமா தன்னோட 3 வயசு பையனை பக்கத்துல படுக்க வச்சு தூங்க வச்சுக்கிட்டு இருக்கிறா. வருண் வெளியில சிகரெட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இன்னும் வராம இருக்கவே என்ன பண்றாருங்கிற யோசனையோடையே குழந்தைய தூங்க வச்சுக்கிட்டு இருக்கிறா. குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் ஆச்சு. குழந்தை தூங்கினதுக்கு அப்புறமா நீலிமா மெல்ல மெல்ல பெட்ல இருந்து எந்திரிச்சு கதவை மெல்ல லைட்டா சாத்திட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறா. ஏதாவது கூப்பிட்டோம்னா சத்தம் போட்டோம்னா அம்மா அப்பாலாம் எந்திரிச்சுக்குவாங்களோ, தர்னிஷ் எந்திரிச்சுக்குவானோ அப்படிங்கறக்காக எதுவுமே பேசாம வர்ண தேட ஆரம்பிக்கிறா. முதல்ல வீட்டுக்குள்ள எல்லாம் தேடிட்டு, வெளியில சுத்து வட்டாரம்லாம் தேடிட்டு, அதுக்கப்புறமா என்னன்னு தெரியலையே, சரி எதுக்கும் மேல போய் பார்க்கலாமா, சச்ச மேல ஸ்வேதாவோட ரூம் மட்டும்தான் இருக்கு. ஸ்வேதாவோட ரூம்ல வருண் இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. இத்தனை வருஷமா இருக்காங்க, அவங்க 2 பேரும் ஒரு நாள் கூட முகம் கொடுத்து பேசிக்கிட்டு நான் பார்த்தது கிடையாது. வருணோட மொபைல் கூட அனாமத்தா தான் கிடக்கும், எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதில் சந்தேகப்படுற மாதிரி எதுவும் வந்தது கிடையாது. என்னைக்கு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி நான் ஓகே சொன்னனோ அன்னையிலிருந்து வருணும் ஸ்வேதாவும் மூஞ்சி கொடுத்து பேசியோ பார்த்தோ நான் பார்த்தது கிடையாது. அப்பப்ப 2 பேரும் பார்த்துக்கிற பார்வை கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தாலும், ஆனா 2 பேரும் தப்பான ஆட்கள் கிடையாதுங்கிற எண்ணம் இந்த 5 வருஷத்துல அவளுக்கு வந்துடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது மேல இருக்கக்கூடிய ஸ்வேதா ரூம்ல மட்டும் போய் எப்படி நாம செக் பண்றது நினைச்சிட்டு இருக்க. அவளுக்கு வந்து இன்னொரு சந்தேகம், ஆனா வருண் இங்க எங்கேயுமே இல்லையே, சரி எதுக்கும் போய் பார்ப்போம். அந்த ரூம் மட்டுமா இருக்கு, இன்னும் 2 3 ரூம் இருக்கு, அதே மாதிரி சுத்தி இடத்துங்கள்ல நிறைய இடம் இருக்கு, அங்க கீது நின்றுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டு மெல்ல மெல்ல ஏற ஆரம்பிக்கிறா. ஏறி போய் ஸ்வேதாவோட ரூமை எட்டி பார்க்க ஸ்வேதா ரூம் திறந்திருக்குது. அந்த ரூமை திறக்க ஸ்வேதாவோட ரூம் யாருமே இல்லை, ஸ்வேதாவும் இல்லை, அந்த இடத்துல வருணும் இல்லை. மனசுக்குள்ள பெரிய பயம் இருந்தாலும் நம்பிக்கையில போனவருக்கு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை ஸ்வேதா பாத்ரூம்ல இருப்பாளோ என்னமோன்னு சொல்லிட்டு பார்க்க பாத்ரூம் லாக் ஆகி கிடக்குது. உள்ள பைப் சத்தம் கேட்டுட்டு தான் இருக்குது. ஸ்வேதா பாத்ரூம்ல இருக்கா. அப்போ வருண் எங்க தான் போயிருப்பாரு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய இன்னும் 2 3 ரூம்ல போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடியே ஏதோ முனமுனன்னு சத்தம். அந்த சத்தம் 2 பேர் பேசக்கூடிய சத்தம் தான். ஒரு ஆண் ஒரு பெண் பேசுற மாதிரியான சத்தம். மெல்ல மெல்ல நடந்து போய் மேல இருக்கக்கூடிய 3 ரூம்ல நடு ரூம் பக்கம் போறான். ஸ்வேதா ரூமுக்கும் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூமுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரூம்ல போய் பார்க்கும் பொழுது அந்த சத்தம் அங்கதான் கேட்க ஆரம்பிக்குது. ஆனா ஜன்னல் கதவு எல்லாமே சாத்தப்பட்டிருக்குது. இங்க கேக்குது அப்படின்னா ஒருவேளை வருண் எங்க இருப்பாரோ சொல்லிக்கிட்டே அவ மறுபடியும் அந்த ஜன்னலை திறக்க பார்க்கறா. ஆனா திறக்க முடியல. கதவை திறக்க பார்க்கறா. கதவு உள்ள லாக் போட்டிருக்குது. சரி யார்கிட்டயாவது லவுட் ஸ்பீக்கர்ல பேசிட்டு இருப்பாரோ, ஃபோன் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு தான் ஃபோனை எடுக்கிறதுக்காக கீழே குடுகுடுன்னு போயிட்டு ஃபோனை எடுத்து வருணுக்கு கால் பண்ணலான்ட்டு மறுபடியும் மெல்ல மெல்ல மாடிப்படி ஏறி ஸ்வேதாவோட ரூம் பக்கத்துல வந்து நின்று கால் பண்றா. கால் பண்ணும் பொழுது எந்த ரூம்ல இருந்து அவளுக்கு சந்தேகம் வந்துச்சோ அதே ரூம்ல இருந்து ரிங்டோன் அடிக்குது. ஜன்னல் திறக்க முடியல அப்படின்னாலும் பக்கத்துல போய் நின்னோம்னா ஏதாவது கேட்குமோ என்னமோ நினைச்சுக்கிட்டு அங்க போய் நிக்க அந்த ரிங்டோன் காதுல விழுக மறுபடியும் ஃபோன் கட் ஆகுது. ஃபோன் கட் ஆன உடனே மறுபடியும் கால் பண்றா. ரிங் அடிக்கவே ஆனா இப்போ எடுக்கவே இல்லை. உள்ளுக்குள்ள ஸ்வேதாவும் வருணும் அந்த பெட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்வேதா கண்ணில் கண்ணீரோட உட்காந்துட்டு இருக்க, வருண் பக்கத்துல அவளோட தோலை தொட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறான். இங்க பாரு, இப்ப எதுக்கு நீ அழுகுற? எத்தனை வருஷமா நாமளும் இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல வருண். ஏய் முட்டாள் மாதிரி பேசாத. நீ இவ்வளோ வருஷமா விட்டுட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து என்னை லவ் பண்றேன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஆமா வருண், எனக்கும் உனக்கும் சில சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. அப்பெல்லாம் எனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் என்னைக்கு உனக்கும் நீலிமாவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆச்சோ அன்னைக்கு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அப்ப கூட எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. நீ என்னைக்கு நீலிமா கழுத்துல தாலி கட்டினியோ அப்பவே எனக்கு மறுபடியும் உன் மேல ஆசை வந்துச்சு. அதை நான் சொல்லாம இருக்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? அதனால்தான் என்னால பொறுக்க முடியாம ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன். நீயும் உடனே சரின்னு சொன்ன. ஆனா நீலிமா இருக்கா நீலிமா இருக்கான்னு எத்தனை நாள் தான் நீ நீலிமாவை பார்த்துக்கிட்டே இருப்ப? குழந்தை பிறக்காம இருந்தா கூட அவளை வேணான்னு சொல்லிட்டு என்ன கட்டி வைப்பாங்க, நம்ம என்னென்னமோ பிளான் பண்ணணும். ஆனா கடைசியில எப்படியும் அவளும் குழந்தை பெத்துக்கிட்டா. இப்ப அந்த குழந்தைக்காகவாவது நீ சேர்ந்து வாழணும் தானே? ஷோ ஸ்வேதா, குழந்தை பிறக்காம இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அவ கூட இருக்கும்போதெல்லாம் டேப்லெட் கொடுத்தேன். அவளும் அதை என்னமோ நம்பி பாலில் கலந்து கலந்து கொடுக்கறத கண்டுக்காம அப்படியே குடிச்சா. கடைசியில பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண முடியும்?
எனக்கும் உங்க மேல விருப்பம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ண முடியும்? இப்ப பாரு, அவ நல்லா பையன் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் மேல வந்தேன். அதுவும் ரூம்ல இருந்து நமக்கு சந்தேகம் வரும் அப்படிங்கிறதுக்காக தானே எல்லா செட்டப்பும் பண்ணிட்டு, இப்ப இங்க வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். நானும் முடிஞ்ச அளவுக்கு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தானே பார்க்குறேன். போதும் வருண், போதும். நீலிமா இருந்தாலும் நமக்கு எப்பவுமே தொந்தரவு தான். நீலிமாவை தயவு செஞ்சு எப்படியாவது கழட்டி விடு. தர்னிஷ் இருக்கான்ல, தர்னிஷ் நான் பார்த்துக்கிறேன். நம்ம 2 பேரும் இனிமேல் பிரிஞ்சிருக்கல அர்த்தமே இல்ல. வீட்ல கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்கன்னு டார்ச்சர் பண்றாங்க. என்னால மறக்க முடியல. தலையில அடிச்சுக்கிட்ட வருண் அப்பவே ஏன் தப்பு. ஏதோ ஒரு ஈகோல நீ வேணான்னு சொல்ல நான் போய் நீலிமாக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். அவளும் ஏற்கனவே என்னை லவ் பண்ணிட்டு இருக்க ஓகேன்னு ஒத்துக்கிட்டா. இப்ப பாரு, அவளை கல்யாணம் பண்ணி நிஜமாலுமே உன் கூட வாழ வேண்டிய வாழ்க்கையை தான் நான் அவ கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது ச்சே, எனக்கு மனசே சரியில்லை. இப்படியே 2 பேரும் கிட்டத்தட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நீலிமாட்டிருந்து கால் வர, என்னவா அவளுக்கு? என்னை காணான்னு தேடிட்டு இருப்பா, போலாவா? இதோட 4 வாட்டி மிஸ்டு கால் கொடுத்துட்டா. ஏன் நீ எல்லாம் இருக்க மாட்டாளா என்ன? அதான் ஒரு குழந்தைய பெத்துட்டால. வருண், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எங்க வீட்ல எனக்கு வேற பக்கம் மாப்பிள்ளை பாக்குறதுக்குள்ள நீ ஏதாவது முடிவிடு. தர்னிஷை நான் பாத்துக்கிறேன். எனக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது. சரிம்மா, எந்திரி. எந்திரிச்ச ஸ்வேதாவோட கண்களை தொடச்சு விட்டுட்டு அவளை ஒரு முறை கட்டி அணைச்சு அவளுக்கு காதல் சொல்லிட்டு அந்த ரூம் கதவை திறந்து 2 பேரும் வெளியில வந்த அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு இடது பக்கமா இருக்கக்கூடிய செவத்துல ஒட்டி கையை கட்டி நின்றுட்டு இருக்கக்கூடிய நீலிமா தெரியுறா. நீலிமாவை பார்த்த உடனே ஸ்வேதாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஸ்வேதா அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறத பார்த்து வெளியில வந்து பார்த்த வருணும் நீலிமாவை பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறா. நீலிமாவோட கண்கள்ல கண்ணீரோட திரும்பி நின்று 2 பேத்தையும் பார்த்து, என்ன பண்ணீங்க 2 பேரும் உள்ள? ஏய், நீ நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் கிடையாது. சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். நாங்க 2 பேரும் பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. அதனால பேசிட்டு இருந்தோம். பார்த்தா தப்பா எடுத்துக்குவாங்க இருக்காதான். வருண், நீ எவ்வளவு தூரம் சொல்லியுமே. ஸ்வேதா, எதுக்காக வருண் அவளுக்காக பயப்படுறீங்க? உங்களுக்கு என்னோட அவரமும் முக்கியமா? இந்த கேள்வி என்னமோ நீலிமாவுக்கு இன்னும் காயத்தை ஏற்படுத்துச்சு. ஸ்வேதா, நான் அவரோட பொண்டாட்டி. பொண்டாட்டி நான் போட்ட பிச்சடி அது. நான் மட்டும் அன்னைக்கு நோ சொன்னங்காட்டி தாண்டி உனக்கு இப்படி ஆச்சு. நான் அன்னைக்கு ஓகே சொல்லியிருந்தேன்னா நீ எங்கடி இருந்திருப்ப? கரெக்ட் தான் ஸ்வேதா, நீ சொல்றது சரிதான். அன்னைக்கு நீ நோ சொன்ன. தோ இங்க நிக்கிறாரே, இவர் எனக்கு ஓகே சொன்னாரு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீ அன்னைக்கே ஓகே சொன்னா இதெல்லாம் நீங்க திருட்டுத்தனமா பண்ணிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நானும் வேற எங்காவது நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன்ல. ஆனா இப்பதான் அப்படி இல்லையே. எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கு ஸ்வேதா இந்த தனியான மீட்டிங்கு, தனியான தப்பான உணர்வு? இந்த ஃபீலிங்லாம் வச்சு நீ என்ன பண்ண போற? இது தேவையா? வருண், எதுக்காக வருண்? நான் உங்களுக்கு என்ன குறை வச்சேன்? ஏதாவது பாசம் இல்லை வேற ஏதாவது விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது தப்பு பண்ணனா? இல்லை உங்களை மாதிரி நான் துரோகம் பண்ணனா? என்ன வருண் காரணம்? வருண் எதுவுமே பேசாம தயங்கிட்டு இருக்க. அவன் பண்றது எல்லாமே நீலிமாவை சமாதானப்படுத்துற மாதிரியே இருக்க. டக்குன்னு கோவப்பட்ட ஸ்வேதா, ஆமாண்டி, உனக்கு கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்துல நான் ப்ரப்போஸ் பண்ணேன்டி. அவரும் சரின்ட்டாருடி. கிட்டத்தட்ட 4 வருஷம் நாங்கள் 2 பேர் லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். உன் புருஷன் உன் ஃபோனை உங்கள்கிட்ட தூக்கிடுறான். உனக்கு உண்மையா இருக்கிறான். எங்கே போனாலும் உன்கிட்ட சொல்லிட்டு போகிறான். எந்த சந்தேகமுமே இல்லை. நாங்களும் எங்கே பார்த்தாலும் பேசிக்கிறது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் உன்னை பக்காவாக ஏமாத்துறதுக்கானது. உன்னை மட்டும் இல்லை, என்னோட அம்மா அப்பா, இவனோட அப்பா அப்பா எல்லாரும் ஏமாத்துறது தான். இப்போ என்னங்கிறதுக்கு? ஸ்வேதா இப்படி கேட்ட உடனே நீலிமாவோட பார்வை கட்டங்கடைசியா வருண் மேலதான் இருக்குது. வருணையே 2 நிமிஷம் உத்து பார்த்தவ கண்ணில இருந்து கண்ணீரோட எதுவுமே பேசாம அமைதியா அந்த இடத்துல இருந்து நகர்ந்து ரூமுக்கு போய் பையன் கூட பக்கத்துல படுத்துக்கிறா. அதுக்கப்புறம் 1 வாரம் நீலிமா வருண் கூடயும் பேசல, ஸ்வேதா கூடயும் பேசல, யார் கூடயும் பேசல. 24 மணி நேரம் தர்னிஷே கட்டி பிடிச்சிட்டு இருந்தவ ஒரு நாள் யாருக்கும் சொல்லாம ஒரு பேப்பரை எடுத்து தன்னோட முடிவு இதான்னு சொல்லி எழுதி வச்சுட்டு மருந்து குடிச்சு இறந்துடுறா. நீலிமாவோட மரணத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கிற விஷயத்த அவளோட ஃப்ரெண்டு வளர் மகிழிகிட்ட சொல்லவே மகிழினி ஸ்வேதாவை நோக்கி அவ வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறா. இந்த விஷயத்த மதிக்கிட்ட சொல்ல, ஸ்வேதா வீட்டில் போய் மீட் பண்ணதுக்கு அப்புறமா என்னன்னு இன்ஃபார்ம் பண்ணு, பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸை அங்கே வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மதி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. காரை ஓட்டிட்டு இருக்கக்கூடிய மகிழினியோட மனசுக்குள்ள ஸ்வேதா மேல அவ்வளவு கோபங்கள் இருந்தாலும் மகிழினியோட மனசுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி, நீலிமா இறந்ததுக்கு இது காரணம். ஆனா வருண் இறந்து போனதுக்கு என்ன காரணமா இருக்கும்? வருண் தான் ஸ்வேதாவை லவ் பண்ணுனா, ஸ்வேதாவும் ஓகே. நீலிமா இறந்ததுக்கு அப்புறமா வருணுக்கே ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு 2 குடும்பமும் ஒத்த காலில் நின்னாங்க. ஏன், நான் கூட அவனுக்கு பிரைன் வாஷ் பண்ணினேன்.
அப்படி இருக்கும் பொழுது வருண் ஒரே பிடியா, நான் நீலிமாவை தவிர வேற யாரையும் நினைக்க மாட்டேன், ஸ்வேதாவை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு தர்னிஷ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நின்னான். இப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில வருணோட மரணத்துக்கு பின்னாடி என்ன காரணம் இருந்திருக்க முடியும்? நீலிமா மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்வேதாவை பிடிச்சோம்னா மட்டும்தான் வருண் மரணத்துக்கான உண்மை தெரியுமோ என்னமோன்னு சொல்லிட்டு காரை நீலிமா வீட்டை நோக்கி ஓட்டிட்டு போறா மகிழினி. சென்னையிலிருந்து மெயின்குள்ள போய் அங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சின்ன சந்தில் ஒரு மூளைக்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன லேடிஸ் ஹாஸ்டல். அந்த லேடிஸ் ஹாஸ்டலில் ஜீப் போய் நிற்கிது. ஜீப்ல இருந்து இன்ஸ்பெக்டர் மதி மெல்ல மெல்ல இறங்கி அந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ளே போகிறாங்க. லேடிஸ் ஹாஸ்டல் ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போய் அங்கே ரிசப்ஷனில் இருக்கக்கூடிய எங்களை பார்த்து, ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் மதி. மதி சொன்ன உடனே ரிசப்ஷனில் இருக்கிறவங்க எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்கிறாங்க. மா, நான் இங்கே இருக்கிற ஒருத்தங்களை பார்க்க வந்திருக்கேன், அவங்கள கூப்பிட முடியுமா? சொல்லுங்கள் மேடம், யாரை கூப்பிடணும்? பேர் ஸ்வேதா, இப்போ தான் கோயம்புத்தூர் சைட்லேருந்து வந்திருக்காங்க. வந்து எப்படியும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாள் தான் இருக்கும், நேற்று வந்திருப்பாங்க, அவங்கள கூப்பிட முடியுமா? ஆ, ஞாபகம் இருக்குதுமா, அந்த பொண்ணு கொஞ்சம் கரெக்டான ஹைட்டில் ஒயிட்டாக, அந்த அடையாளம் வேண்டாம், நீங்கள் அவங்கள கூப்பிடுங்க. தன்னோட ஃபோனை எடுத்து மதி எதையோ பார்த்துட்டு இருக்க ரிசப்ஷனில் இருக்கிற அம்மா டக்குன்னு லேண்ட்லைனை எடுத்து ஒரு நம்பருக்கு டயல் பண்ணுறாங்க. ஆ, வாமா சொல்லி 3வது நிமிஷம் கையில் மொபைலோட சுடிதார் போட்டுக்கிட்டு ஸ்டெப்ஸ் இறங்கி வரா ஸ்வேதா. ஸ்வேதா மதியை பார்த்த உடனே மனசுக்குள்ள பகீர்னு பயம் வர அதை வெளிக்காட்டிக்காம பக்கத்தில் வந்து நிற்கிறா. பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 லேடிஸ் கான்ஸ்டபிளும் ஓரமாக நின்றுட்டு இருக்க. சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? ஸ்வேதா, ஊர் வரைக்கும் போகணும், வரீங்களா? மேடம், நான் 2 டேஸ்க்கு முன்னாடி தான் ஊர்ல இருந்தே வந்தேன், மறுபடியும் இப்போ போக சொன்னா? நேற்று ஊர்லேருந்து வந்திருப்பீங்க, பட் இன்னைக்கு நீங்கள் ஊருக்கு போக வேண்டிய விஷயம் இருக்குது, வரீங்களா? இல்லை மேடம், எனக்கு இங்கே நாளைக்கு இன்டர்வியூ இருக்குது. பெங்களூரில் வேலை கிடச்சிருச்சு, ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே நீங்கள் இங்கே வந்தீங்க. அப்படி இருக்கும் பொழுது இனி எங்கே போய் வேலை தேட போகிறீங்க? அந்த கேள்வி கேட்ட உடனே அவளுக்கு பகிர்ந்து தூக்கி போடுது. மேடம், அப்படிலாம் எதுவும் இல்லை மேடம், நீங்கள் தேவையில்லாமல் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. எனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு உங்கள்கிட்ட யார் சொன்னா? நான் யார்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கவும் இல்லை, யாரும் எங்கிட்ட சொல்லவும் இல்லை. நீங்கள் தான் உங்கள் வாயால் வருணோட அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் சொல்லிட்டு அந்த வீட்டிலேருந்து வந்திருக்கிறீங்க. ஓ, அவள் மகிழினி ஒட்டி கேட்டு சொன்னாலோ? ஒட்டி கேட்டாளா? ஒட்டி கேட்குறது தப்பு அப்படின்னா நானும் மகிழினியும் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு ரூமில் நின்று பேசும் பொழுது நீங்கள் ஒட்டி கேட்டீங்க. மேடம், நான் அப்படி எதுவுமே பண்ணல. மகிழினியோட அம்மா பாயசம் கொண்டாந்து கொடுக்க வரும் பொழுது ஒட்டி கேட்டுட்டு இருந்தவங்களுடைய ஷால் எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அவங்க போனதுக்கு அப்புறம் கூட நாங்கள் அந்த கதவை லைட்டாக திறந்து வச்சதுக்கு காரணம் நீங்கள் தான். எங்களுக்கு கம்ப்ளீட்டாக சந்தேகம் வருணோட அம்மா மேலே தான் இருக்குது, அப்பா மேலே தான் இருக்குன்னு சொல்லி உங்களை டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் நானும் மகிழினியும் அந்த வார்த்தையை சொன்னோம். நீங்கள் அங்கே நிற்கிறத பார்த்துட்டு தான் இந்த பிளான்லாம் நாங்கள் போட்டோம். ஏன்னா ஆல்ரெடி மகிழினிக்கு உங்கள் மேலே தான் சந்தேகம் இருந்துச்சு. நான் படித்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், நடந்த விஷயங்களை மகிழினிகிட்ட கேட்டுக்கிட்ட வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே உங்கள் மேலே தான் சந்தேகம். நீங்கள் நினைக்கிறீங்க அந்த ரூம்குள்ளே தான் நானும் மகிழினியும் இந்த கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு. கிடையாது. முந்தின நாள் நைட்டு கம்ப்ளீட்டாக கேஸ் டீட்டெயிலு, நடந்த விஷயம், நீலிமா பற்றி, நீலிமா அழுததுக்கான காரணம், உங்கள் தம்பி இறந்ததுக்கான காரணம், இதுவா இருக்குமோன்னு மகிழினி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால தான் ஒருவேளை நீங்களா இருக்குமோ அப்படின்னு நேரில் வந்து பார்த்தா ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிருங்கிறதுக்காக வந்தேன். கன்ஃபார்ம் ஆச்சு. இப்போ நீங்களே டீசெண்டாக என் கூட வந்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது முடிவெடுக்க முடியும், இல்லைன்னா வேற மாதிரி ஆகும். என்ன மேடம் பண்ணுவீங்க? வேற மாதிரி ஆகும்னா எனக்கு பதிலாக எங்கள் அம்மா அப்பாவை தூக்கிட்டு போய் ஜெயிலில் வைப்பீங்களா? எப்படி மேடம் கேஸ் போட முடியும் உங்களால் என் மேலே? நான் வந்து நீலிமாவுக்கு விஷம் கலந்து கொடுத்ததை நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை அந்த முட்டாள் வருணை நான் சூசைட் பண்ணிக்க சொல்லி பார்த்தீங்களா? நீங்கள் சொல்லுங்கள் மேடம். மா, பொறுமையா இரு. முதல்ல நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அம்மா அப்பாவை பிடிச்சி போடுவீங்களா? பிடிச்சி போட்டுக்குங்க அப்படிங்கிற அளவுக்கு தைரியம் இருக்கிற பொண்ணு தான் தன்னோட தங்கச்சி இறந்து போகிறதையோ தங்கச்சி கணவர் இறந்து போகிறதையோ பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டா. ஸோ நாங்கள் அந்த லைனில் போக முடியாது. அப்படின்னு கேட்ட, சூசைட் பண்ணதுக்கு நான் தான் காரணமா? விஷம் நானா கொடுத்தனா, இல்லை தூக்கில் தொங்குறதுக்கு நான் தான் ஐடியா கொடுத்தனா அப்படிலாம் கேட்டே. இல்லை, 2 பேர்த்தோட இறப்புக்கு காரணம் நீ தான். நீலிமாவோட மரணத்துக்கு காரணம்னு தெரிஞ்சிச்சு, பட் வருண் ஏன் இறந்தாருன்னு தெரில. ஆனா நீ விஷம் கொடுத்ததுக்கான அடையாளம் இருக்குது. என்ன சொல்றீங்க? நான் என் வீட்ல இருந்து நீலிமா அவங்க மாமியார் வீட்டுல சூசைட் பண்ணிட்டா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏய், நிறுத்து. நீ ஊருக்கு வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பிரெட் அண்ட் ஜாம் ப்ரிப்பேர் பண்ணி மகிழினி கொடுத்ததானே? மேம், நான் அப்படி எதுவுமே பண்ணல. பொய் சொல்லாதம்மா, எங்கிட்ட எல்லா ரிப்போர்ட் இருக்கு. அந்த பிரெட் அண்ட் ஜாம்ல நீ எலிமருந்து கலந்ததோ, அதில் உன் கைரேகை இருக்கிறதோ,
அதை அவள் சாப்பிடாம அப்படியே வச்சு எனக்கு ஃபோன் பண்ணி அதை எங்கிட்ட ஒப்படைச்சதும் அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்து ரிப்போர்ட் எடுத்ததும் எங்ககிட்ட இருக்கு. இது எல்லாத்துக்கான ஆதாரங்களும் பக்காவாக நாங்கள் வச்சிருக்கிறோம். நீ ஏன் இப்போ ஊருக்கு வந்து உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உள்ளூர் ஜெயிலே கிடப்ப, இல்லைன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய ஜெயிலில் கொண்டு போய் தள்ளிடுவேன். என்ன பண்ற? டக்குன்னு ரிசப்ஷன் இருக்கக்கூடிய அம்மா, மா நீ முதல்ல பொட்டி புடக்கை கட்டு, நீ எதுக்கு தேவையில்லாம இங்க உட்காந்துட்டு இருக்கிற, நீ இவங்கெல்லாம் பேசுறத பார்த்தா பெரிய கில்லாடியா இருப்பியாட்டு இருக்குது, ஏப்பா இங்க வா சொல்லிட்டு வாட்ச்மேனை கூப்பிட. வாட்ச்மேன் வேகமா வர ரூம் நம்பரை சொல்லி அங்கிருந்து அவளுடைய 2 லக்கேஜை கொண்டாந்து தெருவில் எறிகிறாங்க. அதை எடுத்துக்கிட்டவ எதுவும் பேசாம ஜீப்ல ஏறி உட்கார்றா. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரத்துல தன்னுடைய தங்கச்சி நீலிமா வீட்டுக்கு தான் போய் இறங்குறாங்க. இறங்கினவளுக்கு அந்த வீட்டை பார்த்தோன்னே பெரிய அதிர்ச்சி. இங்க எதுக்கு மேடம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க? கெஸ்ட் எல்லாம் இங்கதான் இருக்காங்க, வாங்க. உள்ள போகும் பொழுதே கண்ணில் கண்ணீரோட நீலிமாவோட அம்மா அப்பாவும் மனசெல்லாம் கல்லாக்கிட்டு அவளை பார்த்து முறைச்சிக்கிட்டு வருணோட அம்மா அப்பாவும் முகத்துல அப்படி ஒரு கோர பார்வையோட மகிழினி நின்று இருக்கிறாங்க. உள்ள என்ட்ரான உடனே மகிழினி வேகமா வந்து ஸ்வேதாவை கண்ணத்தை காமிச்சு சப்பு சப்புன்னு 4 அறை அறையிறா. அரைஞ்ச அறையில அங்க இருக்கிறவங்க யாருமே வந்து தடுக்கவே இல்லை. அவளா செவத்துல போய் மோதி எந்திரிக்க அவளோட உதட்டுக்கு பக்கத்துல லைட்டா ரத்தம் வந்ததுக்கு அப்புறமா தான் அவ அமைதியாகிறா. அப்பயும் மகளினோட வெறி சரியாகாதனால அவ குறவழி பிடிக்க போக மதி கைப்பிடிச்சு தடுத்துடுறா. மகளினி அமைதியாரு, பாத்துக்கலாம். நடுவில் வந்து நின்ன ஸ்வேதாவை பார்த்து நீலிமாவோட அம்மா வந்து அவங்களும் அவன் பங்குக்கு அடிக்கிறாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு ஸ்வேதா கல்லு மாதிரி நிக்கிறா. நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி, ஏண்டி கூட பிறந்த தங்கச்சிக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்க, பச்சை துரோகி, நீலாம் நல்லா இருப்பியாடி. வருணோட அம்மா, ஏம்மா உன் தங்கச்சி செத்து போய் என் பையனை கொல்றதுக்கு நீ ஏம்மா காரணமா இருந்த, சொல்லுமா பதில. உடனே மகளினி, இங்க பாருடி, நீலிமா இறந்ததுக்கான காரணம் என்னன்னு வளர என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டான். அவ சாகருக்கு 2 நாளைக்கு முன்னாடி வளர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் செத்துருக்கா. ஆனா என் தம்பி செத்ததுக்கான காரணம் என்னன்னு தெரியாது. ஒழுங்கா சொல்லுடி, இல்லைன்னா அவ்வளவுதான், நடக்கிறதே வேறையா போயிடும். எல்லாரும் ரொம்ப கம்பல் பண்ணி அதுக்கப்புறம் 4-5 அடி அடிச்சதுக்கு அப்புறமா அவ வாயை திறக்க ஆரம்பிக்கிறா. வருண் நீலிமா இறந்து போன ஒரு வருத்தத்துல ஆதங்கத்துல தன்னோட ரூம் டேபிள்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட நீலிமா இறந்து ஒரு நாள் கூட முழுசா முடியல. அப்பதான் காரியமெல்லாம் பண்ணிட்டு தான் ரூம்ல வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்க. அங்க பெட்ல படுத்திருக்கக்கூடிய தர்னிஷை பார்க்க இன்னும் ஆதங்கமா இருக்குது. அப்ப யாரோ கதவை திறந்து டப்புன்னு கதவை சாத்துற சத்தம். திரும்பி பார்த்தா ஸ்வேதா உள்ள வரா. ஸ்வேதாவை பார்க்க வருணுக்கு வெறுப்பு தான் அதிகமாகுது. உள்ள வந்த ஸ்வேதா வருணை பின்னாடி பக்கமா கட்டிப்பிடிக்க அவன் டக்குன்னு எந்திரிச்சு அவளை தள்ளி விடுறான். என்ன, ஏன் கோவம்? ஏன் கோவமா? உன் தங்கச்சி இறந்து இன்னும் முழுசா ஒரு நாள் கூட ஆகல, உனக்கு அசிங்கமா இல்லை? இந்த வார்த்தை என்னமோ ஸ்வேதாவை கோவப்படுத்த. அசிங்கமா? நீயும் நானும் ஒட்டுக்கா இருந்ததை பார்த்தானே. வேணா ஸ்வேதா, ஒட்டுக்கானா பிசிக்கலா நம்ம ஒட்டுக்கா இருந்தோமா? இல்ல, நீயும் நானும் லவ் பண்றேன்னு தெரிஞ்சுதானே அவ இதெல்லாம் பண்ணிக்கிட்டா. நமக்கு இது ப்ளஸ் தானே. இப்ப என்ன உனக்கு? பாரு, கீழே தர்னிஷ்காக என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா உங்க அம்மா தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. வருண், இதோட நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது. நீ வேணா ஒரு 16 நாள் வேண்டாம் வேண்டான்னு சொல்லு, இல்ல ஒரு 3 மாசம் வேணான்னு சொல்லு. அதுக்கப்புறமா நாம ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம். தர்னிஷ்காக வாழ ஆரம்பிக்கிற நாம நம்மளோட பழைய லவ் வாழலாம். ப்ளீஸ் வருண், நீ நீலிமாவை பார்த்துக்கிறது, நீலிமாவை கவனிச்சுக்கிறது, இதெல்லாம் 1 இயரா பார்த்து என் மனசுல உன்னோட பழைய காதல் வந்துருச்சு. அன்பார்ச்சுனேட்டா உனக்கும் என் மேல அந்த லவ் இருந்துச்சு இல்லையா? அவ பேச கோவப்பட்டவ, ஐயோ ஸ்வேதா என்ன மன்னிச்சுக்கோ, சீரியஸா சொல்றேன். எனக்கு ஃபர்ஸ்ட் உன்னை பிடிச்சிருந்துச்சு, அப்புறம் நீலிமாவோட உண்மையான பாசம் புரிஞ்சிச்சு. அந்த 1 இயர் நாங்கள் 2 பேரும் சந்தோஷமா தான் இருந்தோம். எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா நீ வந்த எனக்கு மைண்டு டிஸ்டர்ப் ஆச்சு. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் உன் கூட பேசும்பொழுதும் அவளை அவாய்ட் பண்ணும் பொழுதும் என் மனசுக்குள்ள தோணக்கூடிய எண்ணம், நிஜமாலுமே எனக்கு உன்னை பிடிச்சிருக்கா இல்லை அவளை பிடிச்சிருக்கான்னு. அதுக்கு ஒரே பதில், எனக்கு அவளை தான் பிடிச்சிருக்கு. இப்போ கூட பாரு, என்னால் அவள் பிரிவை தாங்கிக்கவே முடியல. நான் 1 வீக்காக அவளை எப்படி கன்வின்ஸ் பண்ணேன் தெரியுமா? பாரு, பீரோ போய் பாரு, இதெல்லாம் நான் அவளுக்காக வாங்கி கொடுத்தது. எனக்கு அவள் வேணும்னு நான் ரொம்ப ஏங்கினேன். எனக்கு நீ வேண்டாம் ஸ்வேதான்னு நான் அன்னையிலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஏன் நீ இப்போ டார்ச்சர் பண்ணுற? ஓ வருண், உன் பொண்டாட்டி செத்து போய் கூட நீ அவளை மறக்கலையே இல்லை? இல்லை வருண், நான் உனக்காக தான் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கேன். ப்ளீஸ் ஸ்வேதா, நீ எனக்காக கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நான் இனிமேல் நீலிமாக்காக வாழ போகிறேன். இனிமேல் நான் நீலிமா தவிர எந்த பொண்ணையும் நினச்சி கூட பார்க்க போகிறதில்ல. உனக்கு இன்னும் வயசு இருக்குது. நீ
வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டு உன் வாழ்க்கையை பாரு. வருண்ட்டு அதுக்கப்புறம் ஸ்வேதா எவ்வளவோ கம்பல் பண்ணியுமே அவனோட அடிமனசுக்குள்ள இருக்கக்கூடிய நீலிமா லவ் தான் வெளியில வந்துச்சே தவிர சும்மா மேல வந்துட்டு போகக்கூடிய ஸ்வேதாவோட லவ் அதுல ஃபேட் ஆகி போயிடுச்சு. இதனால நீலிமா போனதுக்கு அப்புறம் கூட வருணால மறக்க முடியாம தவிக்க ஸ்வேதா தன்னோட அம்மா அப்பா அத்தை மாமான்னு எல்லார் மூலமாவும் சைடு சைடா அவங்களுடைய கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறா. அதுக்கு வருண் பிடி கொடுக்குற மாதிரி தெரில. இதுல ஒரு பலிகடா மகிழினி தான். மகிழினி கூட ஒரு வாட்டி வருண்கிட்ட பேசி முடியவே முடியாதுங்கிற பதில் மட்டும்தான் கிடைச்சிச்சு. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்க வருண் இறக்குறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி அவ வருணை பார்த்து பேசுறா. வருண், உனக்கு இன்னும் 1 மாசம் நான் டைம் தரேன். நீ ஒரு வேளை நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அப்படின்னா நீயும் நானும் ஒட்டுக்கா இருந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் அனுப்புவேன். 4 வருஷமா நானும் நீ லவ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்னு எல்லாத்துலேயும் அப்லோட் பண்ணுவேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அதை நான் என்னவா வேணாலும் மாப்பிங் பண்ணுவேன். எனக்கு அந்த தைரியம் இருக்குது. நீ வேணும்னா நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் பண்ணுவேன். எனக்கு இல்லாத நீ ஒன்றா இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, இல்லைன்னா என் கூட தான் இருக்கணும். இப்படியே பல வகையில் அவகிட்ட இருந்து டார்ச்சர் வர ஆரம்பிக்குது. அவனால் தர்னிஷை ஒழுங்காக பார்த்துக்கவே முடியல. நீ என்னை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கல, நான் அவங்கள அதை பண்ணிடுவேன், இவங்கள இதை பண்ணிடுவேன், உன்னை பற்றி மானத்துக்கு எடுத்துருவேன்னு அவள் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே ஒரு நாள் நைட் அவனை பயங்கரமான மன அழுத்தத்துக்கு தள்ள அவன் இந்த முடிவை எடுத்துடுறான். அந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஸ்வேதாட்ட பேசிட்டு தான் ஃபோனை கட் பண்ணுறான். ஸ்வேதா, என்னால் இதை தாங்கிக்க முடியல. அதனால நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். குடிக்கிற காரணம் நீ தான். நான் இந்த முடிவெடுக்கிறதுக்கு காரணம் நீ தான். அப்போ கூட ஸ்வேதா என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி ரொம்பவே அவனை டார்ச்சர் பண்ண தண்ணி அடிச்சிட்டு இருந்தவன் மனநிலை என்னமோ டைவர்ட் ஆகி இந்த முடிவை எடுத்துடுறான். இது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். இது எதுவுமே நடக்காத மாதிரி அவள் அமைதியாயிட்டா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஏதாவது தெரிஞ்சிருமோ என்னமோன்னு பார்க்க போலீஸ் கூட சூசைட் தான், பொண்டாட்டி இறந்ததுனால மனசு வெந்து தண்ணி அடிச்சு அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எப்படியோ எஸ்கேப் ஆயிடலாம், இனிமேல் நாம பாட்டுக்கு இருக்கலாம்னு நினைக்கும் பொழுதுதான் மகிழினியோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு எண்ணம் வந்து இன்ஸ்பெக்டர் மதி உள்ள வராங்க. இந்த கேஸ் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்க அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிரும்னு எல்லாரையும் டைவெர்ட் பண்றதுக்காக பெங்களூர்னு சொல்லிட்டு இவ சென்னைக்கு போயிருக்கிறா. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த குடும்பத்தார் அவளை பார்த்து ரொம்பவே வெறுப்பாகிறாங்க. எல்லாருடைய கண்கள்லையும் கண்ணீர் வருது. மகிழினியோட அம்மா, ஏமா, என் பையன் முதல்ல லவ் பண்ணும் பொழுதே நீ கல்யாணம் பண்ணியிருக்கணும். அடுத்து அந்த பொண்ணு வந்தாலே அப்பாவாத நீ விட்டு போயிருக்கணும். இல்லையா, அவ இறந்ததுக்கு அப்புறம் என் பையன் உன்னை வேண்டான்னு சொல்லும் போதாவது விட்டுருந்துருக்கணும். நீ கட்டிக்கிறேன்னு சொன்னங்காட்டித்தாமா நாங்கள் அவனை அவ்வளோ டார்ச்சர் பண்ணணும், இல்லைன்னா நாங்கள் விட்டுருந்துருப்போமே. சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அவளுக்கு மறுபடியுமே செவனியை காமிச்சு சப்புன்னு ஒரு அறை விழுகுது. அது அவனோட அப்பா. ஸ்வேதாவோட அப்பா வந்து அரைஞ்ச அறையில கையெல்லாம் பதிஞ்சிடவே என் பொண்ணு ரெண்டுமே செத்து போச்சு. மேடம், இவன் மேலே என்ன கேஸ் போட முடியுமோ போடுங்க, நான் சாட்சிக்கு வரேன். சார், ஆல்ரெடி ஒரு கேஸ் இருக்குது. நான் மகிழினிக்கு பிரெட்டில் விஷம் வச்சு கொடுத்ததா நாங்கள் எல்லா சாட்சிகளையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது உண்மைதான். அது உங்கள் பொண்ணே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் இவங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் சார். சொல்லிட்டு மகிழினி அவள் கொடுக்குற எல்லா டாக்குமெண்ட்டையுமே இன்ஸ்பெக்டர் மதி வாங்கிட்டு லோக்கல் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸை வர சொல்லி அவங்கள ஸ்வேதாவை ஒப்படைக்கிறாங்க. ஸ்வேதா மகிழினியை கொல்றதுக்கு முயற்சி செஞ்சதா உண்மை, நீலிமாவும் வருணும் இறக்கிறதுக்கு காரணமாக இருந்ததாவுன்னு சொல்லிட்டு 2-3 பிரிவுகளில் அவன் மேலே கேஸ் போடப்படுது. தர்னிஷை மகிழினியே தூக்கிட்டு, யாரும் இனிமேல் நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது. எனக்கு ஏற்கனவே 2 பசங்க இருக்காங்க, இருந்தாலும் என் தம்பி பையனை நான் 3வது பையனாக வளர்த்துக்கிறேன். டக்குன்னு திரும்பி அவங்க அம்மாவை பார்த்து, மா, உன்ன மாதிரி மோசமான மாமியார் எனக்கு அமையல. என் மாமியார் என்னை புரிஞ்சுக்குவாங்க, என் வீட்டுக்காரர் என்னை புரிஞ்சுக்குவாரு. தர்னிஷை அவங்க வளர்க்குறதுக்கு சரின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேம்மா, வீட்டுக்கு வர மருமகளை பேசுறீங்க இல்லையா, உங்களுக்கெல்லாம் கடைசி நாளில் என்ன ஆக போகுதுன்னு தெரியவே இல்லை. சொல்லிட்டு மகிழினி அங்கிருந்து கிளம்புறா. பின்னாடி எவ்வளோ தூரம் அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து கெஞ்சியும் கூட அவள் ஒரு பார்வை கூட பார்க்காம தர்னிஷை தூக்கிட்டு அந்த வீட்டில இருந்து கிளம்பிடுறா. அவங்க போகிற பாதையே பார்த்துட்டு நிற்கக்கூடிய நீலிமா அந்த அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காதல் வந்து அது ஈகோனால பிரிஞ்சுது. ஸ்வேதா வருணோட தப்பா? அப்படி பிரிஞ்சும் உண்மையா காதலிக்கிற நீலிமாவை அந்த ஈகோவுக்கு இரையாக்குன வருணோட தப்பா? மறுபடியும் வந்த காதலை மறைக்காம அல்லது மறுபடியும் காதல் வந்ததே தப்புன்னு தெரியாம வருண் கிட்ட சொன்னது ஸ்வேதாவோட தப்பா? இதெல்லாமே சொல்லி 2 பேரும் ஏத்துக்கிட்டு அந்த விஷயம் நீலிமாக்கு தெரிஞ்சு நீலிமா சூசைட் பண்ணிக்கிட்ட தப்பா?
அவ இறந்து கூட அவ கணவனை விடாம துரத்துனது ஸ்வேதா தப்பா, இல்ல இவ டார்ச்சர் தாங்க முடியலன்னு தண்ணி அடிச்சிட்டு தர்னிஷை யோசிக்காம இறந்து போன தப்பு வருணுதா? இப்படிலாம் நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய ஆன்சர் இருக்கும். ஸ்வேதா பண்ணா தப்பா இருக்கலாம், வருண் பண்ணா தப்பா இருக்கலாம். ஆனா நீலிமா தான் குழந்தைய விட்டுட்டு போயிருக்கூடாது அப்படிங்கிறது தான் பெரும்பாலான குறைகளா இருக்கும். என்னைக்குமே ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டுச்சுன்னா அது தாய் தான் முக்கியமான காரணம்னு சொல்ற உலகம் இது. இதுவே வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அது வேற மாதிரி போயிருந்திருக்கும் இல்லையா? ஒரு காதல் உண்மையா வந்தா அதை அனுபவிக்கணும். அந்த காதல் கை கொடுலினா அதை விட்டுட்டு நம்ம வாழ்க்கையை பார்க்கணும். மறுபடியும் ஒரு காதலை ஏற்கனவே திருமணமானவங்க மேல போகணும்னு நினைக்கிறது மோசமான செயல். அதை விட ரொம்ப ரொம்ப மோசமான செயல், எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் பெத்த குழந்தைகளை நம்ம விட்டுட்டு போகக்கூடாது. இந்த உலகத்துக்கு நம்மளை மட்டுமே நம்பி வர ஜீவனை நாம் இப்படி விட்டுட்டு போறது சரியா இருக்காது. ஒரு அம்மா அப்பா பாத்துக்கிற மாதிரி வேற யாரும் பாத்துக்க மாட்டாங்க. தர்னிஷ்க்கு என்னதான் மகளினி அத்தையா இருந்தாலும் அம்மா மாதிரி பாத்துக்கிட்டாலும் நீலிமா இடத்தையும் வருணோட இடத்தையும் நிரப்ப முடியாது. எந்த ஒரு விதமான விஷயத்துக்கும் எந்த விதமான கஷ்டத்துக்கும் மரணம் அப்படிங்கிறது ஒரு வழி கிடையாது. அது கொலையாவும் இருக்கலாம், தற்கொலையாவும் இருக்கலாம். ஏதாவது ஒரு முடிவெடுக்கும் பொழுது அது நல்ல விஷயமோ இல்லை கெட்ட விஷயமோ, ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள, நம்மளை நம்பி இருக்கிறவங்கள மட்டும் நினைச்சு பாருங்க. எப்பேற்பட்ட விஷயத்தையும் நம்மளால சாதிக்க முடியும். இந்த கதையில வரக்கூடிய பெயர், கதாபாத்திரம், நிகழ்வு எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. யாரையும் எதற்காகவும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது. தற்கொலை கதை ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கற்பனையான கதையாகும். இதோடு இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காம சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை சிந்தனை பெட்டகத்துல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.